எங்க இருந்து இவ்வளவு தைரியம்? நீ என்னைக்கு பயப்படுவேன் அன்னைக்கு நான் பயப்படுவேன் அப்படிம்பாங்க வீட்டுல. எனக்கும் நைட்ல தூக்கம் வராது. 4 மணிக்கு எந்திரிச்சு பயணிக்கு எடுத்து தண்ணி குடிச்சிட்டு என்ன வயசு ஓடுது அதெல்லாம் யோசிக்கிற ஆள் தான். உங்களோட பெஸ்ட் ஃபேன் பாய் மூமெண்டா எது இருந்துச்சு இவ்வளவு இயர்ஸ்ல? என்ன அப்படியே பாக்குறான், நான் அப்படியே பாக்குறேன், என்ன பாக்குறான், திருப்பி பாட்காஸ்ட் பாக்குறான், திருப்பி என்ன பாக்குறான், எதுவுமே பேசல இப்படின்றான். நீ இருக்க அப்படின்றான். பக்கத்துலயே பேசிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. டேய் அவன்டா அவன் கிடையாது, சும்மாடா இருப்பான்டா அவன், அசிங்கமா இருப்பான் அவனாது. எனக்கு காதுல விடும், எனக்கு திருப்பி நான் தான் சொல்லிடணும் போல இருக்கும். நான் பாட்காஸ்ட் பேசினா என்ன கஞ்சா அடிச்சுட்டு எழுதுறேன், என்ன கிசான்றா நமக்கு புரியல. ஆக்சுவலா இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசின சமட்டிருப்பாச்சு. நீங்க சொல்லுங்க, வை நாட் இளையராஜான்னு சொல்லுங்க. இப்ப இருக்கிற பசங்களுக்கு இந்த வயசுல பேசுற இன்டர்வியூ மட்டும் தான் தப்புன்னு சொல்லிச்சுட்டு அந்த இமேஜை வந்து பிளாக் பண்றது பெரிய ஸ்கெட்ச் நடக்குது. வாட் இஸ் ஃபெயிலியர்? ஃபெயிலியர்னா என்ன? வேன்கோ வாழும்போது ஃபெயிலியர், ஒரு பெயிண்டிங் விற்கல. இன்னைக்கு பல கோடி ரூபா வருது, ஜீனியஸ். இப்ப வேன்கோ சக்சஸ் ஃபெயிலியரா? வணக்கம் மக்களே, இன்ஃபார்மல் வித் சக்தியோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். அதில் வந்து வி ஹேவ் த ஓஜி ஆஃப் கான்டென்ட் கிரியேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யார் பண்ணணும்னு நினச்சோன்னா தலைவன் வந்தால் தான் அது நடக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வி ஹேவ் விஜய். வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க? நானா இருக்கேன், நல்லா இருக்கேன். எங்கேருந்து இவ்வளோ தைரியம்? அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வியே வந்து பிராண்ட் இன்டெகிரேஷன் ஆகாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம். நான் கேட்டோன்னே என்ன காஸ்ட் தலைவர் என்ன காஸ்ட் சார்ஜ் பண்ணுவாருன்னு கேட்டேன், ஆகாது. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இது வந்து யாரும் பேசாத விஷயத்துக்காக பேசுறதுக்கு வந்திருக்கோம், நம்ம டைரக்ஷனில் சம்பாதிச்சுக்கலாம், படத்தில் சம்பாதிச்சுக்கலாங்கிறது தான் கோல் அப்படின்னு இருந்து. இந்த படம் வந்து 6 இயர்ஸா? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம். ஓகே, இது எல்லாத்துக்கும் எங்க இந்த தைரியம் இருக்கு? இல்ல, அது தைரியங்கிறது வந்து அது இல்ல. ஏன்னா இப்போ இந்த டைம்ல இது வர்றவங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம். என் டைம்ல வந்து இது என்ன ஆகும்னு தெரியலன்னா, நான் வந்து பயங்கர போல்டானாலும் சொல்ல விரும்பல. அந்த டைம்ல எங்களுக்கு இது என்ன ஆகுங்கிற ஐடியாவே இல்லை எனக்கோ ஷாராக்கோ. யோசிச்சு பாருங்க, நான் தான் முதல்ல வர்றது. ஸோ எங்களுக்கு என்ன ரோடுன்னு தெரியல, அது எங்க போகும்னு தெரியல. இருக்கிற அந்த புல்லுகளெல்லாம் வெட்டிட்டு அப்படி தாண்டி போறாது. அதனால ஜாலியா போக ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு அப்போ இன்டர்நெட் ஆப்லாம் கிடையாது. அப்படி இன்டர்நெட் எப்படி பார்த்தோம்னா, கமர்ஷியல் மீடியால மக்களுக்கு போய் சேர்ற மீடியால வந்து சில விஷயம் அலோடா இல்லாம இருந்துச்சு. ஸோ அதை வந்து சில பேர் மட்டும் தேடி வந்து பாக்குறவங்களுக்கு நம்ம சில விஷயத்த ஓப்பனா தைரியமா சொல்லலாம். அங்கிறது தான் எங்களுக்கு அந்த டெம்பிள் மிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுலயே ரொம்ப வருஷம் டிராவல் ஆயிட்டோம். எங்களை ஃபாலோ பண்றவங்களும் அதுக்காக தான் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அது எங்களுக்கு அழகா செட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வர்ற பசங்களுக்கு என்ன ஆகும்னா, நான் வந்தா எனக்கு அந்த சேனல் மாதிரி ஆகணும், இந்த சேனல் மாதிரி பண்ணலாம்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, எக்ஸாம்பிளும் இருக்கு. எங்களுக்கு எக்ஸாம்பிளும் கிடையாது பார்த்து கத்துக்கிறதுக்கு. அந்த டைம்ல பண்ணவங்க எல்லாருமே வேர்ல்டு ஃபுல்லா பண்ணவங்க என்னமோ அவங்க வீட்டுல இருந்து ஜாலியா தோன்ற வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் ஹாப்பினஸ்பாங்கல்ல. ஸோ அதை பார்த்து நாங்க வந்ததுனாலதான் இது அப்படியே மெயின்டைன் நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். இப்பதான் சரி ஒரு ஆபீஸ் எல்லாம் போட்டு பசங்க எல்லாம் வச்சு கூட பண்ணலாம் போலியே டிஜிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுக்கு இப்பதான். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒருத்தன் வந்து ஒரு செட் டெம்ப்ளேட் இருக்குல்ல, வரான், படிக்கிறான், வேலைக்கு போகணும், சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுத்தானோ அப்படின்னு ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஓகே, இது இவ்வளோ நாளாக பழக்கலாம், இவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆகுனா அடுத்தது போகணும். ஸோ இங்கே நான் தொடர்ந்து என்னோட பேஷன் நோக்கி ஓடுறதுக்கு ஒரு கரேஜ் வேணும்ல, அது இங்கே இருந்துச்சு. இது வந்து வெளியிலேருந்து மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா வராது. இது வந்து முதல்ல வீடு ஒண்ணு இருக்கு, பெத்தவங்களும் கட்டவங்களும் அதை வந்து தரலனா முடிஞ்சது. ஏன்னா நம்ம எவ்வளவு வேணா நம்ம போல்டா இருக்கலாம், நமக்கு அங்க இருந்து ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஒரு ஆம்பளையால முடியாது. நம்ம நீ என்ன பண்றேன்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளாவனா இருங்க, ஒரு 2 செகண்ட்ல உடஞ்சிருவீங்க. அது இப்ப வரைக்கும் நான் அதை மெயினா சொல்லுவேன். நிறைய பேருக்கு வந்து என்னோட பயங்கரமா எல்லாம் பாத்திருக்கேன். அவங்க சுத்தி இருக்கிற இடம் வந்து அவங்கள விட்டுருக்காரு. அந்த மனசு வந்து இல்ல நான் நல்லா இருக்கலாம், ஆனா மத்தவங்க ஏன் கஷ்டப்படணும்னு மோடுக்கு மாறினவங்களால காலம் ஃபுல்லா மத்தவங்க பண்ண அப்பா பண்ண தப்புக்கு வீட்டுல பண்ண பிரச்சனைக்கு அவங்க லைஃப் எல்லாம் இழந்தவங்க எல்லாம் பாத்திருக்கேன். எனக்கு லக்கா அது ஒண்ணு அமைஞ்சுது. இன்னும் அதுக்கப்புறம் நான் தேடி போய் பார்த்த ஆளுங்க, நான் இந்த ஆர்ட் எப்படி பார்த்தேன் அதெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் மாத்தி. நான் படிச்ச புக்குங்க, நான் பார்த்த ஆர்டிஸ்ட்டுங்க, இவ்வளவுதான். ஏதாவது உலகம் ஃபுல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரே பெயின் தான் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் தாண்டி வரான், நான் மட்டும் பெரிய இவனா அப்படிங்கிறவங்க ஈகோ கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிக்கும். அதுதான் அடுத்த நாள் எனக்கும் நைட்ல தூக்கம் வராது. 4 மணிக்கு எந்திரிச்சு பயணிக்கு எடுத்து தண்ணி குடிச்சிட்டு என்ன வயசு ஓடுது அதெல்லாம் யோசிக்கிற ஆள் தான். மறுநாள் காலையில ஏஞ்சி போறதுக்கு இது வரைக்கும் நான் கத்துக்கிட்ட எல்லாம் தான் எனக்கு உதவுது. திருப்பி காலைல அம்மா வந்து ஒண்ணு இல்ல ஒழுங்கா போ பாத்துக்கலாம்னு சொல்ற வார்த்தை முக்கியமா இருக்கு நமக்கு. இப்போ லைஃப் வந்து சுத்தி இருக்கவங்களை வச்சு மாறுதுங்கிற ஒண்ணு சொன்னேன். இந்த கதவை தட்டினா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு வருவேன்னு ஒரு பொண்டாட்டி கேட்கறதாகட்டும், இல்லைன்னா அந்த அம்மா வந்து
ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு ப்ரெஷர், அம்மாக்கான ப்ரெஷர். ஸோ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேட் லைக் சைல்ட்ஹுட் ட்ராமாலாம் நம்ம வீடியோஸில் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே போகல. பட் இங்கே என்னன்னா, இதை வந்து கிடைக்காத ஒருத்தன் இப்போ உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இப்போ எங்கள் அம்மா இப்போ இப்போ நான் இது லான்ச் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. இப்போ அன்னைக்கு அவங்க தான் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த அப்ரிசியேஷன் அது ஃபேமிலி கிட்ட இருந்து வரது கஷ்டம். இதுக்கு எதாவது பண்ணீங்களா? இது எப்படி நடந்துச்சு? ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி இல்லை. இல்ல அப்போ நானும் ஷாராவுமே ஷாரா ரொம்ப அவன் எங்கேயுமே நான் விட்டே கொடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய இடத்துல நானும் ரோட்ல நின்று அழுதெல்லாம் அழுதுருக்கோம். ஏன்னா இப்ப நிறைய விஷயம் ஓப்பன் ஆயிருக்குல்ல. அப்ப நாங்க என்ன பண்றோம்னு யாருக்கும் தெரியல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் நீங்க அப்போ இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கூட சொன்னீங்க ஓஜி, நீங்க அது இந்த வார்த்தை பண்ணும் போதெல்லாம் எங்க ஏஜ் பசங்களே நீங்க ஏதோ இதெல்லாம் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் எங்களை வேற மாதிரி தப்பா தான் பார்த்தாங்க. அடுத்த ஜென்ரேஷன் தான் ஏத்துக்குது. ஓ அவங்களுக்கு வரும்போது யூடியூப் நார்மலான ஒரு உலகம். ஓ அப்ப அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கீங்களா, அதுக்கு ஒரு டைம் எடுக்குது இல்ல. அது தாண்டது ரொம்ப ஏன்னா நீங்க பண்றது எங்க போதுன்னு உங்களுக்கும் தெரியல, பாக்குறவங்க அதை ஏத்துக்கவே இல்லைங்கும் போது அது ரொம்ப அப்போ வந்து ஒரு வர 4 கமெண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும், 5 கமெண்ட் முக்கியமா இருக்கும். ஒரு 1000 வியூஸ் எங்களுக்கு பெரிய விஷயம். அதனால இப்ப என்னால என் வீடியோல வந்து மில்லியன்ல போவாது. எப்படி எனக்கு இவ்வளவு இதுல ஹாப்பியா இருக்கேன்னா, டேய் எனக்கு இதை விட கம்மி வியூஸ்க்கு ஹாப்பியா இருந்தேன். அதனால எனக்கு இது ரொம்ப பெருசா தெரியும். சின்ன சின்ன அதாவது இப்போ ரொம்ப பழைய ஃபேன்லாம் இப்ப நான் ஃபோன் நம்பர் வச்சிருக்கேன், அவங்க பர்த்டேக்கெல்லாம் விஷ் பண்ணுவேன். 5 ஃபேன் எனக்கு ஞாபகம் இருக்காங்க. அதாவது நான் Facebookல போட்டா 4 பேர் தான் கமெண்டே பண்ணோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களோட பேரு ஞாபகம் இருக்கு. ஏன்னா சொல்லுவேன், என்ன அவங்க அண்ணன் நீயா பேசுற, ஒண்ணு இல்ல அப்ப நீ மட்டும் தான்டா இருந்த, எனக்கு என்ன மாதிரி நான் உனக்கு முக்கியம், நீ எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்த அப்படிமே. சோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு. சோ அதுதான் எங்களை தாண்டி வர வச்சது. அதாவது பாராட்டு வருது வரல அப்படிங்கிறது வேற, நம்மள மாதிரி மத்தவங்க எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிய வரும்போது நம்ம எவ்வளவு தேவலான் இருக்கும். இது எப்படி வீட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? அந்த இப்ப நம்மள இல்ல அவங்க என்ன அம்மாக்கு இப்ப பெத்துட்டா இவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து நல்லா பண்றேன்னு தெரியுதுடா, கஷ்டப்படுறேன்னு தெரியுது, இப்போதைக்கு நடக்கலன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் டெம்பிள் மேக் தானே ஜாலியா தண்ணி போடுறது பண்ணுவாங்கன்னு பேசுறவங்களும் இருக்காங்க. ஆனா நான் உட்காந்து எழுதுறது பாப்பாங்க, நான் டெய்லி படிப்பேன்னு பாப்பாங்க. ஏன்னா காமெடி ரொம்ப ஈஸியா வந்துருங்கிற ஒரு அதுக்கும் வேலை செய்யணும். அதை வீட்லயும் பாப்பாங்க, கேட்பாங்க ஏன் இவ்வளவு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுற அப்படிமா. இல்லம்மா நான் தெரிஞ்சுதான் பேசுறேன், சில விஷயம் நம்ம ஊர்ல இல்லாம இருக்கு, இதுல இருந்து பாருங்க நிறைய விஷயம் மாறும். வீட்டுல என்ன கான்சியஸா சொல்லுவேன். ஏன்னா நான் வீட்டுல வேற மாதிரிதான் இருப்பேன். ஆர்ட்ல பேசுறேன், வீட்லயும் பேசணும் தேவையில்லை. டோட்டலா என்ன நேர்ல பார்க்க நம்பவே மாட்டாங்க. நீங்களா நான் தெரிஞ்சுதாண்டா ஒரு விஷயத்த இது மாதிரிலாம் பண்றேன், அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் சொன்னேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சினிமா அப்படின்னு டைரக்ஷன் பண்ணி படம் எடுத்து பாத்துக்கிறேன், இதை நான் ஃப்ரீயா நான் என்னோட மனசுக்கு பண்ணிக்கிறேமா. இப்போ அதுக்கப்புறம் டிஜிட்டல் பயங்கரமா வளர்ந்து எல்லா பசங்களும் நம்ம சைட்ல வந்து நிறைய போனா கூட வீட்டுல ஃபீல் பண்ணல. எனக்கு அவன் வேற நீ வேற அதெல்லாம் யோசிக்காத. அங்கிருந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் அமைதியா இது எப்படி உங்களால ஏத்துக்க முடியுதுன்னா, ஆஃப்கோர்ஸ் நீங்க ஏத்துதான், நீங்க டக்குன்னு என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா ஆஃப்டர் ஜியோ எனக்கு ஒரு பேனிக் இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னா, ஒரு 5 வருஷம் வேலை பார்த்து வர்ற ஒரு நம்பர் வந்து 6 மாசத்துல ஒரு ஆளுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோங்கிற பயம் எல்லாம் வரும். அதாவது நான் ஏன் ரொம்ப அந்த டைம்ல பிறந்த அப்பெல்லாம் ஃபீல் பண்ண ஒண்ணுமே இல்ல. அந்த டைம்ல நானும் தான் ஜாலியா இருந்தேன். நிறைய இடத்துக்கு நானும் பயங்கர கெஸ்ட் எல்லாம் போயிருக்கேன். ஏன்னா இப்போ ரொம்ப கம்மியான யூடியூபர்ஸா இருந்திருப்போம். அது கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் இன்டர்நெட்டை புரிஞ்சுக்கிட்டேன், ஜென்ரேஷனை புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு ஸ்மார்ட் போன் நெட் வர்றது எவ்வளவு வியூஸ் கொண்டு வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்ப என்ன வச்சுன்னா, இதை நம்ம வந்து அப்ப வந்துட்டோங்கிற அந்த பிரைட விட்டுட்டு இப்ப நீ என்ன பண்ண போறன்னு யோசின்னு வரும்போதுதான் அதை தாண்ட முடிஞ்சது. இல்ல நான் இப்ப இருந்துட்டேன், ஏன் வரலன்னு யோசிக்கல, எந்த பிரச்சனையுமே இல்ல. சரி இப்ப நடக்குது இல்ல, இப்ப இதில் நீ என்ன பண்ண போற. அப்ப யோசிச்சேன், இந்த மாதிரி மாறாம நானா இருந்துகிட்டு அதுல என்ன வருது அது பெருசா நம்மளோட அது கேன்வாஸ் பெருசாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் அப்படி போக ஆரம்பிச்சு. அது இப்ப எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. அம்மா ஓகே, வைஃப் வெளியில இருந்து வராங்க, அங்க வந்து ஒரு ஒரு சண்டே ஆனா ஒரு படத்துக்கு போகணும், ஒரு செலவு இருக்கு. ஒரு இப்ப நான் வந்து வேலையை விட்டுட்டு வரும்போது நார்மலா ஒரு மாலுக்கு போறேன்னா அங்க ஒரு 2000-3000 செலவாகணும். படத்துக்கு போகணும், சாப்பிட்டாகணும், அங்க ஃபன் சிட்டி போய் ஆகணுங்கிற ஒரு செலவு இருக்கு. இதை அவாய்ட் பண்றேன் என்ன பண்ணுவேன்னா, வண்டலூர் ஜூக்கு போயிடும். போனோம்னா காலையில போய் நல்லா சுத்த விட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்து வந்து போட்டோம்னா படுத்துருவாங்க. ஸோ அது 1000 ரூபாயில முடிஞ்சிடும். ஸோ இப்படி ஒரு ப்ராசஸ் நான் பண்ணேன். ஸோ இந்த ஜேர்னியை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? வைஃப் அவங்க பாத்துப்பாங்க எல்லா செலவும், நான் இல்லன்றேன். என்கிட்ட இல்ல நீ பாத்துக்கோ, நான் நல்ல பெரிய ரேட், நான் அவனுக்கு எல்லாம் திருப்பி செலவு பண்ண ஜாலியான விஷயமா மாத்திக்கிட்டேன். எப்படி அது ரொம்ப ஈஸியா சொல்றீங்க, உங்களுக்கு புரியுது? அது இல்ல தெரியல, அது அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது. ஏன்னா இப்ப நம்ம என்ன பண்ண போற கான்ஃபிடன்ட் நமக்கு இது இருக்கும்போது உங்களுக்கு அந்த வீட்டுல அந்த பயம், நம்ம அந்த இது கொடுப்போம், வாக்குறுதி கொடுப்போம்ல, அந்த பயம் இருக்காது. உங்க மேல உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க யார்கிட்ட போய் சொல்லுவீங்க, நான் வருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா உண்மையிலே தெரியுதுன்னு அர்த்தம். பயத்துல வருவேன்னு சொல்றது வேற, நான் எப்படியும் வந்துருவேன் அப்படிங்கிறது வேற. கண்டிப்பா வருவேன் எனக்கு தெரியும் சொல்லும் போது இப்போ இதுக்கான டைம் எனக்கு இப்ப இல்லன்னு தெரியுது, கொஞ்சம் நேரம் தெரியுது, அது வரைக்கும் நீ பாத்துக்கோ அப்படின்னு. அது வந்து அவங்களுக்குமே நம்பிக்கையா இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இல்ல நீ என்னைக்கு பயப்படுவோம், எனக்கு தான் நான் பயப்படுவேன் அப்படிம்பாங்க வீட்டுல. மறுபடியும் நான் முதல் கேள்விக்கே போறேன், எப்படி இந்த தைரியம்?
நான் வந்துருவேன்னு சொல்றீங்களா? இல்லங்க. அந்த நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு தைரியத்த குடுத்துருங்க. இப்போ நீங்க ரோட்ல போறீங்கன்னா, இப்போ கார் ஓட்ட தெரியும்னா, கார் ஓட்ட தெரிஞ்சதுன்னா, இந்த ரோட்ட தாண்டி போலாம்னு உங்களுக்கு தெரியும்ல. ம், ம், இப்போ அதுல இப்ப நான் முன்னாடி 4, 5 இது இருக்கலாம். நெறைய வண்டி போலாம், டிராபிக் அது உங்க கையிலேயே இல்ல. ஆனா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும்ல. ம். தாண்டி போயிரலாம். ஓட்ட தெரியாதவன் மட்டும் தான் அத பயப்படணும். எப்படி இப்ப போறோம். தெரிஞ்சவனுக்கு எப்படியும் போயிருவான்னு தெரியும். இல்ல இப்ப எனக்கு எப்படி இந்த கேள்வி கேட்கும்போது பேரலா இன்னொரு கேள்வி வந்து ஹிட் ஆகுது. ம். ஓகே. இங்க என்னன்னா நான் தைரியம்னு சொன்னேன், கரேஜ் சொன்னேன். பட் இங்க ஒரு திமிரு இருக்கு. ம். ஓகே. இப்ப ரொம்ப சிம்பிள். நம்மகிட்ட 10, 15 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணோம்னா, ம். இப்ப சேலஞ்ச் ம். அப்படின்னு போட்டு நீங்க ஒரு வீடியோ பண்ணீங்கன்னா, ம். 10, 15 பேர் சேலஞ்ச் பண்ண வச்சா அந்த வீடியோ ஓடும், பெர்ஃபார்ம் ஆகும், பிராண்ட் வரும்னு தெரியும். ம். ஆனா அந்த திமிர் இருக்குல்ல, ம். திமிர்னா அந்த ஒரு கிரியேட்டருக்கான அந்த கர்வம். ம். அதையும் அதை நீங்க இப்ப நீங்க அஃப்கோர்ஸ் ஆரம்பத்துல அந்த ஒரு ஒரு 3-4 வருஷம் நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, அதெல்லாம் போச்சு. பட் போக போக பக்கத்துல ஒரு பிராண்ட் பக்கத்துல ஒரு யூடியூப் சேனல் க்ரோ ஆகுது, அவனுக்கு பிராண்ட் வருது. ஸோ நீங்க யோசிச்சிருப்பீங்களா இதை பண்ணா பிராண்ட் உள்ள வரலாம்னு? உங்களுக்கு நான் வந்து ஆர்ட்டா மட்டும் தான் பார்த்தேங்க. நான் என்னோட பயோல கூட நான் Facebookல இது ஆர்டிஸ்ட் தான் போட்டிருப்பேன். நான் மட்டும் தான், ஏன்னா நான் அப்ப ஆர்ட்டா தான் பார்த்தேன். நான் ரொம்ப பயங்கர தத்துவம் பேசல. இந்த ஒரு ஆர்ட் ஃபார்மா பார்த்தேன். ஒரு பெயிண்டிங் எப்படியோ, படம் எப்படியோ, நாவல் எப்படியோ, ஷார்ட் ஃபிலிம் எப்படியோ, பாட்காஸ்ட் எப்படியோ, யூடியூப் எனக்கு ஒரு ஆர்ட். அது ஒரு ஃபார்மேட். எனக்கு அதுல ஒரு கதை இருக்கும், நடிப்போம், எழுதுவோம், எடிட் பண்ணுவோம், மியூசிக் போடுவோம். நான் 5-6 நாள் உட்காந்து எனக்கு வந்து இப்போ அந்த கண்டென்ட்ன்றீங்களா, அது எனக்கு என்னன்னே புரியல. கண்டென்ட்டே இல்ல. நீங்க போடுறது ஆர்ட் தான். இது ஒரு ஆர்ட் தான் அது. அது அப்படி பார்த்தோம்னா அந்த பிராண்டுங்கிற வார்த்தையே உங்களுக்கு, அதாவது பிராண்டுங்கிறது நான் வந்து வீட்டுக்கு ஒரு இதை வச்சு நான் வீட்டுக்கு நான் சாப்பாட போறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உனக்காக நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒண்ணு பண்றேன், நான் வீடியோ ஒண்ணு பண்றேன், ஒரு கம்பெனி வருதுன்னா சரி நீ ஒரு 4,000 ரூபாய் தரம்பா, என் பேரை ஃப்ரண்ட்ல போட்டுக்கோ, நீ அவன் பண்ணிக்கோனா சரிங்கன்றவன். நீ இதை நீ 4 பேருக்கு வித்து கொடுக்கணும் பண்ணுனா எனக்கு அது வராது. அது வந்து இது இல்ல. நான் இந்த ஆர்ட்டை நான் எப்படி பாக்குறேன்னு சொல்ற விதம் தான். அது வந்து கோவத்துல திமுற வராது. அது என்னோட கிளாரிட்டி அது. ஆனா நான் சொல்றதா சரிங்கிறதும் கிடையாது. அவங்க இப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, எனக்கு ஒன்று இருக்கும். நான் இப்படிதான் பாக்குறேன், அதுதான். மத்தவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. சரி அண்ணன் இப்படிதான் பண்ணுவாரு, அவராவது இப்படி பண்றாரு, அப்படிதான் எடுத்துக்கிறாங்களே தவிர நீ அப்படி சும்மா அப்படி இருக்கன்னு கூட கேட்டது இல்லை. அதுல ஹாப்பியா தான் ஆயிடுறாங்க. பட் இந்த சோஷியல் ப்ரெஷர் உங்களை மாத்த சொல்லி ப்ரெஷர் நடந்திருக்கா? மாத்த சொல்லினா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்னொரு யூடியூப் சேனல் வந்து அவார்ட் ஷோஸ் பண்றாங்க, ஆர் பிராண்ட்ஸ் இன்டெகிரேட் பண்றாங்க, டக்கு டக்கு நடக்குது, ஒரு பெரிய ரெவன்யூ வருது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும். என்ன எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இல்ல அண்ணா அதெல்லாம், அதாவது எங்க மேல ஒரு அது மரியாதை ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். எங்க என்னன்னா எல்லாம் பெரிய ஆளு யாரா இருந்தாலுமே இல்ல அவர் அப்போது இப்படியே பண்ணிட்டு இருக்காரு, தெளிவாக இருக்காருங்கிற அந்த ஒரு இது ஒண்ணு நல்லா ஃபீல் பண்ண முடியும். விஜய் அண்ணா வந்திருக்காரு பேசலாம்னு, எனக்கு அது போதுங்கிற மாதிரியே இருக்கும். இன்னொன்னு நான் இது என் வாழ்க்கை வெறும் ஒரு டிஜிட்டல்ல மட்டும் தான் இருக்க போகுதுன்னா, நானும் சில விஷயம் யோசிச்சிருக்கேன். நான் வந்து சினிமா டைரக்ஷன் பண்றதுக்கு என்னோட ஐடியா, ஆக்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன், வேற எல்லா ஃபீல்டும் இருக்கு. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் செய்யும் போது நான் இதை இப்படியே பியூரா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற இப்போ என் லைஃபே இதுதான் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பிரச்சனை இன்னும் அதிகமா வந்திருக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் மத்த ஆப்ஷன் எல்லாம் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து என்ன வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு, அதனால என்னால அதை அப்படியே வச்சுக்க முடியுது. இந்த படம் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அந்த 5 வருஷம்? அது டோட்டலா வேற வேர்ல்டு. ஏன்னா யூடியூப் வேற, அதுல இருந்து சினிமாக்கு போறோம். இல்ல படம் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நின்று இது நார்மல். சினிமால வந்து என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. சோ அதை நான் ஃப்ரெண்ட்ல இருந்தே பாத்துருக்கேன் நான். இன்னொன்னு நம்ம கையிலயுமே இல்ல. இப்போ யூடியூப் வந்து இப்ப என்னோட சேனல் டெம்பிள் மேக்கிங்கிறது நான் எடுத்து போட்டா நாளைக்கு இது வந்துரும். ஏன்னா அது என்னோடது. இப்ப வரைக்கும் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னா அது என் கையில ஒண்ணு இருக்கு. என்னால உடனே 4 மணிக்கு சும்மா ஜாலியா போட்டு தூங்க முடியும். என்னால நான் எதுவுமே போடாம கூட சும்மா கூட வீடியோ போட முடியும், டைட்டில் மட்டும் போட்டுட்டு கூட அது பாப்பாங்க. ஏன்னா என்னோடது. அது வந்து நிறைய பேர் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நிறைய பேரோட விஷயமும் உள்ள இருக்கு. அதனால அது வந்து நான் அது கொஞ்சம் தாண்டி வர்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அது வேற உலகம் அது சினிமா. சோ அது ஏன் ரொம்ப சீக்கிரம் ஆகலையா டைம் ஆகல நம்ம யோசிக்கிறது வந்து அதுல வந்து தவறுதான். அதுல பணம் நிறைய இருக்கு, உங்களுக்கு நிறைய விஷயம் தாண்டி வரணும், கவர்மெண்ட் சென்சார் தாண்டி வரணும், ப்ரொடியூசர்ல இருந்து படம் ஆக்ட் பண்றதுல இருந்து நானுமே உள்ள இருக்கேன். சோ அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஆனா அதுதான் ரியாலிட்டியுமே அதுதான். நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், நீங்க சொல்றீங்க நான் ஆடிஷனுக்குலாம் போறேன், அவங்க ஒருத்தன் பார்த்து தான் இது பண்றேன்னு சொல்லிட்டு. பட் நீங்க டான், லைக் உங்களுக்குன்னு ஒரு லெகசி இருக்கு இன்டர்நெட்ல. பட் இதுக்குள்ள போயிட்டு நான் அங்க போய் இது பண்ணணும்னு இருக்கும்போது அந்த ஈகோ அது இருக்கவே கூட. இப்போ ஆடிஷனுமே என்னன்னா, இப்ப நடிச்சல கூட நான் நடிச்செல்லாம் காட்டியிருக்கேன், 4 ஏரியா உட்காந்து ஆக்ட் பண்ணி காட்டுவோம். அது எதுக்குன்னா நான் நல்லா ஆக்ட் பண்றேனா இல்லையாங்கிறது கிடையாது, இந்த ரோலுக்கு இவர் கரெக்டா இருப்பாருங்க. ஏன்னா நீங்க செலவு பண்ணிட்டு ஸ்டூடியோஸ் போல கேமரா வச்சுட்டு நான் நல்லா நடிக்கலாம், இந்த ரோலுக்கு எதுவும் செட் ஆகலாம், அதுக்காக மட்டும் தான் நடிக்கவே சொல்லுவோம். நிறைய பேர் என்ன எங்களெல்லாம் போய் ஆடிஷன் கேக்குறீங்களா, நான் சொல்றேன் நான் நடிச்சு எல்லாம் காட்டியிருக்கேன்ப்பா,
அது வந்து ஒரு சயின்ஸ் தான் அது. அதாவது அவரு போய் காட்டணும், பாருங்கன்னா இந்த அண்ணன் நல்லா பண்றாரு, ஆனா இந்த ரோல் கரெக்டா இருக்காரா பாருங்க அப்படிம்பாங்க டேரக்டர் கிட்ட. சோ அது வந்து ஒரு அதை நானே போய் கேட்பேன், அது பண்ணி காட்டணுமா அப்படிங்கறது வந்து விஷயம். இன்னொன்னு வந்து இந்த வேர்ல்டு, சினிமா வேர்ல்டு, யூடியூப் வேர்ல்டு நிறைய பேர் வந்து நான் அங்க பெரிய ஆளு, இங்க நான் பெரிய ஆளு அப்படி கிடையாது. அங்க டோட்டலா நீங்க வேற, நீங்க ஒரு சராசரி ஆள் தான். ஒரு நார்மலா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு என்ன உங்களுக்கு கொடுப்போம், யூடியூப்ல நீங்க ஸ்டாரா இருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஸ்டார் ஆக்குறது கிடையாது. நான் டைரக்ஷனால எனக்கு இண்டஸ்ட்ரி நல்லாவே தெரியும் எனக்கு. சோ அவங்க ஒரு சராசரி நடிகர் தான். சோ அதனால எனக்கு வந்து அந்த இதுல நான் யார் தெரியுமாங்கிற மோடு நான் இல்ல. சோ நானோ ஷாராவோ அப்துல்லோ ரிஷியோ எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே டக்கு டக்கு நிறைய ரோல் எல்லாம் பண்ணல. பொறுமையா அவங்களுக்கு என்ன ரோல் வந்துச்சோ அதை மட்டும் அழகா நடிச்சுட்டு பேர் வாங்கிட்டு. அதனால எங்க சேனல்ல இருந்து நிறைய பேர் சினிமாக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. நான் யார் தெரியுமாங்கிற மோடு இல்ல. அப்துல்னா எல்லா விஷயம் ஏரியா இருக்கும். அப்துல், ரிஷி, திலீபன், சிங்கிளை யோசிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணிடுவாங்க. இல்லங்க நான் ரொம்ப வருஷம் அந்த சேனல் எங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு பெரிய ரோல் இல்லையான்னு கேட்கறது எங்க பசங்களுக்கு அந்த பழக்கமே இல்லாம நாங்களே அப்படிதான் ட்ரெயின் ஆகி வந்தோம். அதனாலதான் ஷாரா பெருசா இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அப்துல் எனக்கு முக்கியமான ரோல் எல்லாம் பண்ணுவான். ஆனா அந்த ஒரு பந்தா இருக்காது. நான் இங்கேயும் இருக்காது, எனக்கு அங்கேயும் இருக்காது. அவருக்கு அதை கேஷுவலா தாண்டி போயிடுவாங்க. சரி, இது எப்படி இவ்வளவு ஹம்பிளா இருக்கீங்க? அதாவது அம்புலா பந்தா காட்டுறது ஒண்ணு, நான் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கேன்னு ஃபேக்கா பண்றது ஒண்ணு. எனக்கு எனக்கு வந்து நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. இப்படி இந்த கேள்வி இந்த கேள்வி எப்படி போடுறேன், இப்ப நான் வெளில போகும்போது என்னை யாரா பார்த்தாங்கன்னா, ஆனா நீங்க சக்தி தானே வீடியோஸ் பண்றீங்களா, ஓகே அப்படின்னு ஒரு கெத்து இருக்கும், ஒரு பந்தா இருக்கும், ஓஜி. சோ எவ்ரிவன் நோஸ் யூ. எப்படி இவ்வளவு ஹம்பிளா கிரவுண்டடா இருக்கு? இல்ல ஹம்பிளா தான் நார்மலாவே இருக்கணும். இது நீங்க ஸ்பெஷல் பவரா சொல்றீங்கல்ல, நம்ம நார்மலா இருக்கிறதா பயங்கர ஸ்பெஷலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே நார்மலா தான் இருக்கணும். ஏன்னா இப்ப எவ்வளவு பெரிய ஆளும் மறுநாள் ஒண்ணு இல்லாம போறத கண் கூட பாக்குறோம். பெரிய பெரிய ராஜாவா இருப்பான், ஒரு நாட்டை ஆண்டவனா இருப்பான், 2 நாள்ல கீழே தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் நமக்கு பார்க்க நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லையான்னு தெரியும் போது அந்த அம்புலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்காதுங்கிற தெளிவா தெரிஞ்சாலே அன்னைக்கு இருக்காரு பாரு தலைவர் சொன்னதுதான். இவர் சொன்ன மூடு அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியும், மூடுன்னு ஒரு போஸ்டர் இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஒண்ணும் இல்ல, அடங்கு, நான் ராஜாவா இருந்தேன், இப்ப எப்படி உட்காந்து நீ எல்லாம் என்ன ஒரு ஆளு அப்படின்னு கேட்டவர் ஒரே இதுல முடிச்சாச்சு. உங்களோட ஆக்சுவலா இது ஏன் கேட்டேன்னா, இப்போ இன்ஸ்டால நிறைய பாக்குறோம், கண்டென்ட் பாக்குறோம். ஸோ ஒரு மெதப்பு இருக்கும். ஓகே, அதெல்லாம் இல்லாம ரொம்ப சாதாரணமா இருந்ததுக்கான இப்போ உள்ள வரும்போதே எப்படி இருந்துச்சு? நீங்க இப்போ உள்ள வர சரிடா போடா 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 இல்ல வேலையை பார்க்க நடக்குது. உங்களோட பெஸ்ட் ஃபேன் பாய் மூமெண்டா எது இருந்துச்சு இவ்வளோ இயர்ஸ்ல? இது இந்த மொமெண்ட் நான் டவுனா இருந்தேன், இந்த மொமெண்ட் அப்படின்னா அது இது வருது. இல்ல அது நிறைய கதை இருக்கு. ஜாலியாவும் கதை இருக்கு, அழைக்கிற மாதிரிலாம் கதைலாம் இருக்கும். இது ஒண்ணு நீங்க இப்ப எனக்கு தெரியும் சூசைட் கதையெல்லாம் இப்ப பாட்காஸ்ட்லாம் இருக்கும். பாட்காஸ்ட்லாம் இருக்கும். பட் எது பெஸ்ட் மொமெண்ட்? ஜாலியா ஒண்ணு சொல்லணும்னா, இந்த பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு வந்து என்ன ஃபேஸ் பார்க்க முடியாது. சில பேர் ஒரு ஆடியோ மட்டும் கேட்டவங்களா இருப்பாங்க. ஒரு முறை டப்பிங் முடிச்சு நான் லிஃப்ட்ல வந்துகிட்டு இருந்தேன். உள்ள ஒரு பையன் வரான். அவனோட அன்லக்கி அவன் என் பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கான் போல. கேட்டுக்கிட்டே லிஃப்ட்டுக்குள்ள வரான், என்ன பார்த்துட்டான். அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். வேர்ல்டு ஃப்ரீஸ் ஆயிருச்சு அவனுக்கு. என்ன அப்படியே பாக்குறான், நான் அப்படியே பாக்குறேன். என்ன பண்ண என்ன பாக்குறான், திருப்பி பாட்காஸ்ட் பாக்குறான், திருப்பி என்ன பாக்குறான், எதுவுமே பேசல இப்படின்றான், நீ இருக்க அப்படின்றான். நான் அப்படியே போயிட்டான், அவன் இறங்கி போயிட்டான். அவனுக்கு எந்த வேர்ல்டுல, அவனுக்கு வந்து நார்மல் வேர்ல்டுக்குள்ள வரதுக்கு ஒரு 4 நாளாவது ஆயிருக்கும். அவனுக்கு அதுக்கு மேலே பேச தெரியல. அது ஒரு முறை அவன் ஆச்சு. அவன் எதுவுமே பேசல. ஏன்னா அவனுக்கு ஆடியோல கேட்டு அவன் வந்து ஏதோ ட்ரீம் நினைச்சிட்டான் போல. இப்ப அவன் எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியல. அவன் ட்ரிப்ல அவன் வெளியே போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். இன்னொரு முறை வந்து தெரியும், ஃபேஸ்புக்ல வந்து அண்ணா கால்மீனா ரொம்ப சோகமா இருக்கேன், கால்மீனா நான் நார்மலா அது மாதிரிலாம் வந்தா நான் பேசிடுவேன். எனக்கு நிறைய நமக்கு இது மாதிரிலாம் இருந்திருக்கு, யாரையும் கூட பேசிட மாட்டேன் மொமெண்ட் இருக்கும். ஏன்னா நீலான்னு கால் பண்றியா, ஒன்னும் கிடையாது, நான்லாம் அதுல இருந்திருக்கேன், ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்க கேட்டா ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் பேசிடுவேன். அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ஏன்னா எது ஒன்ட்டு பேசிடும் போல இருக்கு. எனக்கு பயம் ஆயிடுச்சு. சரி நமக்கு ஒரு கடைசி மெசேஜ் எதுவும் பிரச்சனை நம்மளுக்கு கால் பண்ணி, என்னடா நான் பாம்பேல இருக்கேன், ரொம்ப தனியா இருக்கேன், அழுதுகிட்டு இருக்கேன், ஃபேமிலி எல்லாம் ஊர்ல இருக்கு, காசு சம்பாதிச்சு அனுப்புறேன், பாட்காஸ்ட் கேட்டேன், வீட்டுல யாருக்குமே நான் இது ஆவல, காசு மட்டும் தான் பாக்குறாங்க சொல்லிட்டு ஓன்னு அழுகுறாரு. நீ மட்டும் தானே கால் பண்ண, அழுதுகிட்டே இருக்காரு. அவரும் நிப்பாட்டே முடியல. 20 நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு என் சொந்த சோகதெல்லாம் சொன்னேன். ஏன்னா உங்க தான் என்னோட சோகமா இருக்கு, நானே பாட்காஸ்ட் போறேன், உனக்கு என்ன, ஒழுங்கா போய் தூங்கு, தேங்க்ஸ் அப்படி இப்போ ஃபேன்ஸே டிவைட்லாம். இப்போ டபுள் மிக்கி பாக்குறவங்களாம், அண்ணே எப்படின்னா இருக்க பார்த்தேனே ரொம்ப சூப்பர்னே அப்படின்னு அண்ணே வந்துடும். இது சினிமா பார்த்தவங்களுக்கு என் பேர் தெரியாது, சேனல் தெரியாதவங்களுக்குலாம் பக்கத்துலயே பேசிருப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க. டேய் அவன்டா அவன், டேய் அவன் கிடையாது, சும்மாடா இருப்பான்டா அவன்,
அசிங்கமா இருப்பான் அவனாது. எனக்கு காதுல விழும். எனக்கு திருப்பி நான் தான் சொல்லிடணும்னு போல இருக்கும். ஏய் இந்த ஒரு படத்துல பாத்துக்கிறேன்டா, வருவான்டா அவன், இப்படிலாம் பண்ணுவான், டேய் கையில டாட்டு குத்திட்டு நான் தானே இருக்கும் சாப்பிட்டுருவா நானே. இது ஒரு மாதிரி ஒரு கேப் அப்ப கரெக்டா இது லவ் டுடே வந்த டைம் கேப் டிரைவர் அண்ணன் ஒருத்தர் தாண்டி போறாரு. கார்ல உட்காந்து தாண்டி போயிட்டு சூப்பர் 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 அவ்வளவுதான், கேப் போயிட்டே இருக்கு. ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த படம் நிறைய பேர் பாத்துட்டாங்க. ஹோட்டல் சர்வர் அண்ணன் வந்து கையை பிடிச்சி பார்த்தாரு. என்னண்ணே டாட்டூ இருக்கான்னு பார்த்தேன்னாரு. அண்ணே அதை ஷூட்டிங்கு போடுவாங்கண்ணே, இருக்காதுண்ணே, நீ ஆளே இப்படிதானா அப்படின்னாரு. புரியல, இந்த படத்துல இல்ல, படத்துல வந்தவங்கலாம் நான் கிடையாதுண்ணே, அது கதானே, நான் பன்னெண்டு சாப்பிட வந்திருக்கேன், சாப்பிட விடுறீங்களா? சரி சரி சரி, நான் ஆளே அப்படிதான் நினைச்சேன். அவங்களால ரெண்டு வேர்ல்டையும் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. இது ரெண்டு ஜாலியா இருக்கும். பாட்காஸ்ட் கேட்கறவங்க என்னை பார்த்து நான் அழுதுருவானுங்க. தனியா தெரியும் அண்ணே என்னடா நான் உன்னை பாத்துட்டேன், இது பொண்ணு இல்ல, நான் இங்கதான் இருக்கேன், நானே கடுப்புல வந்திருக்கிறேன், ஒரு வெயில நிக்கிறேன் பஸ்ஸுக்கு. அண்ணே என்ன நீ என்ன பஸ்ஸுக்குலாம் நிக்கிற, அடி அவ்வளவுதான் காசு இருக்கு அப்படி சொன்னது உண்மையான. அப்புறம் அவனோட 5 நிமிஷம் பேசி ஒண்ணு இல்ல, வாழ்க்கை என்பது வாழைப்பழம்லாம் பொறுமையா பேசிட்டு அவனை தூக்கி அமிச்சுட்டு திருப்பி. அந்த மொமெண்ட் நீங்க இப்ப ரொம்ப காமெடியா சொல்றீங்க, ஆனா அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஒரு பையன் வந்து லிஃப்ட்ல பார்த்தான்னு சொன்னீங்களா, இது வந்து வேற மாதிரியான மொமெண்ட். இப்ப நீங்க ரொம்ப ஜாலியா சொல்றீங்க, பட் அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல அதான் சொல்றேன், இப்ப இந்த பிராண்ட் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு உயிர் வந்து என்ன பார்த்து அழுவுது ரோட்ல வந்து, நான் ஒன்னால நைட்டு தூங்குறேன்னு சொல்றதுக்கு நீங்க எவ்வளவு லேக்ஸ் நீங்க தருவீங்க? சில விஷயத்துக்கு மதிப்பே இல்லல்ல, அது ஆர்ட்ல வரும். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, நம்ம என்ன பண்றோங்க தெரிய வரும். நிறைய பேர் சொல்லுவேன், இப்ப நீங்க கூப்பிட்டு பேசி இப்ப எல்லா பசங்க கை கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. இதுக்கு அது இருந்தாலே வந்து நீங்க நெக்ஸ்ட் டே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பணமும் தேவை, எல்லாமே நமக்கு தேவை. நமக்கு இதோட வேல்யூ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நீங்க எல்லாத்தையுமே நம்பரா பார்க்க ஆரம்பிச்சுட்டா இதோட ஆசை உங்களுக்கு போயிடும். பட் நம்மளோட சஸ்டைனபிலிட்டிக்கு நம்பரும் முக்கியம் இல்ல? ஆமா. இப்போ ஐ நோ ரொம்ப ப்ரிவிலேஜ் இல்ல, பட் கொஞ்சம் லைட் சாப்பாடு வந்துரும். ஓகே, நான் அதே கேஸ் தான். சோ இப்போ இது இந்த இடத்துல நம்ம ஓடுறதுக்கு சுத்தி நிறைய இருக்கு இல்லைங்களா, நம்ம சம்பாரிச்சோம். இப்ப வெறும் புகழை மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ரெவன்யூவும் வேணும் இல்ல? அந்த ஜோனுக்குள்ள நீங்க எப்படி போகாமே இருக்கீங்க? இப்ப ரொம்ப சிம்பிள். இப்ப மெட்டா மங்கீஸ்ல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெக் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம அவங்ககிட்ட பிராண்ட் டீல் எடுக்கிறதோ, இல்ல அஃபிலியேட் போடுறதோ, இல்ல அமேசான் இருந்து ஒரு லிங்க் போடுறதோ, இல்ல விவேக்ஸ் ஒரு வேற ஏதோ பிராண்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி கண்டென்ட் கண்டினியூஸா பண்ண போறேன், நீங்க எனக்கு ஸ்பான்சர் வரமான்னு கேட்கறதோ வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட். பட் இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த கொள்கையில நிக்கிறது எப்படி இருக்கு? இப்போ அதுல பண்ற வீடியோக்கு இவன் காசு தராங்க, கூகுள் வந்து காசு வருது. சோ அது ஒண்ணு பேசிக்கா ஒண்ணு இருக்கு. எனக்கு அது இல்லைன்னா இன்னும் கூட என்னடா மாதிரி ஒரு என்ன ஸ்பாட்டிஃபைல பண்றேன், ஸ்பாட்டிஃபைல இருந்து காசு வரல. இது 80 எபிசோட் போட்டாச்சு. என்னோட இது கொடுத்துருப்பேன், ஜிபே நம்பர் கொடுத்துருப்பேன். அபவுட் த பாட்காஸ்ட் ஜிபே நம்பர் தான் இருக்கும். எல்லாம் பேச முடியும், சப்போர்ட் பண்ணுங்கன்னு பாட்காஸ்ட்லயே பேசிடுவேன். ஸோ அது ஒண்ணு போகுது. ஸோ இது எல்லாம் பார்க்க ஜாலியா இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இவங்க இது மெம்பர்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்கேன் வீடியோ. எதுவா இருந்தாலும் ஜனங்க பார்த்து வர்ற ஆள்ல கூகுள் காசு கொடுக்கட்டும், யூடியூப் நான் அப்படி இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மோடு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னால அப்படி ஆர்ட்டை வந்து பார்க்க முடியல. இன்னொன்னு என் கூட இருக்கிற டீம் வந்து அதே கிளாரிட்டியா இருக்கிறாங்க. நானே சில சமயம் வந்து பண்ணலாமானா கொண்டுருவேன், போன் ரிவ்யூ எல்லாம் பண்ண அவ்வளவுதானே, நீ நாங்க ஏஞ்சி போயிடுவோம், ஏன்னா என்னோட மோசமா இருக்கீங்க, அப்புறம் கூட சம்பாதிக்கிறதெல்லாம் பாத்துக்கலானே, இருக்கு நிறைய வழி இருக்கு அப்படிம்பாங்க. அது ஒரு இது பிரின்சிபல் மாதிரிதான். ஆனா எனக்கு என்ன ஆசைனா, இவங்க இப்படி இருந்து அவங்க ரொம்ப வருஷமா இருக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. சர்வே பண்ணிட்டாங்க, கம்பெனி வந்து சர்வேவா சேலரி கொடுக்குறாங்க, நல்லா பினான்சியலா வந்துட்டாங்கன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை. உங்களை மாதிரியே ரெபெல்லியஸா எப்படி இந்த டீம் ஐடென்டிஃபை பண்றீங்க? அதாவது உங்க விஷனோடவே அவங்க எங்க சேனல் பார்த்துட்டு தேடி வந்து எங்கிட்ட பேசுறாங்களே, அது ஐடியா இல்லாம பேச முடியாது. இப்ப மனசை நீங்க ஜாதி வரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என் ஆபீஸ்க்குள்ள வரவே முடியாது. 4 செகண்ட் உடைச்சிடுவேன், அதை 4 செகண்ட் அசிங்கப்படுத்திடுவேன், உள்ளே வரவே மாட்டானுங்க, கதறிடுவானுங்க. ஏன்னா எங்க ஆபீஸே ரொம்ப ஜாலியா. எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நடந்த சம்பவம் ஏதாவது சொல்லுங்க. அது சம்பவம் இல்ல, நார்மல் லைஃபே அப்படிதான் இருக்கும். அவங்க பேசும்போது தெரிஞ்சிடும் அவன் வந்து என்ன ஒரு பிரைட்ல இருக்கான், எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அந்த ஜோக் அங்க அடிப்பேன். அவன் அஃபண்ட் ஆயிட்டானா மறுநாள் கிளம்பிடுவான், உள்ள வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி எங்க சேனல் பார்த்துட்டாலே வந்து சேனல் மாதிரி ஐடியா இருக்கிறவங்க மட்டும் தான் என்னோட பேசவே முடியும். இப்ப நீங்களே சேனல் என்ஜாய் பண்ணாத எங்க கூட இப்போ வந்து என்ன ஆவலன்னா நீங்க என்னங்கறதே என்னால சொல்லிட முடியும். சோ எங்களை மாதிரி சேனல் பண்ற எல்லா குரூப்பும் நாங்க ஒன்னா பேசும்போது கிட்ட வரதுக்கு யோசிப்பாங்க. ஏன்டா, அதாவது உங்களோட எல்லா பிளாக்கும் உடஞ்சிட்டு இருக்கும் அந்த இடத்துல உட்காந்து. நீங்க 1 hour தாண்டிட்டீங்கன்னா நைட் நீங்க தியானம் பண்ணி அடுத்த சைடு புத்தராயிருவீங்க. நீங்க அந்த மாதிரிதான்.
ஸோ ஸோ தேடி வந்துட்டு நாங்கள் வேலையும் பார்க்குறோம்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலோட அந்த ஐடியா பிடிச்சிட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க. ஜெய்யோ, ரகு, தினேஷோ, இப்போ அப்துல், ஷாரா, ரிஷி பழைய டீம் எல்லாம் வந்து என்ன நம்பினாங்க. ஷாரா என் ஃப்ரெண்ட், அவன் நான் அவனை நம்பினேன், அவன் என்ன நம்பினான். அதுக்கப்புறம் வந்தவங்களாம் இது ஒரு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப நாள் பண்ணோம், ரொம்ப நாள் இருந்தோம். அவங்க டைம்ல வந்து இப்ப இருக்கிற ஃபினான்ஸ் கூட அவங்க பண்ண முடியல. அதுக்கப்புறம் எல்லாம் இதுக்கு போயிட்டாங்க, மூவிஸ் ஆக்டிங். அடுத்து பசங்க வந்தாங்க, சேலரி கொடுக்க முடிஞ்சது. அது 2-3 வருஷம் ஒரு கோல்டன் டைம். சம்பளம் வந்து இப்ப வந்திருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல. ஒரு ஃபேன் வந்து ஹெல்ப் பண்ணா, அது சொல்லிட்டீங்க. அது நீங்க இன்னொரு பட் நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சம்பளம் இல்லைங்கிறது வேற. அது வந்து அது உங்களோட பிரின்சிபல். ஓகே, இல்ல நான் ஆர்டிகா ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு எப்படி சம்பளம் இல்லாம இப்ப சேனல் என்ன வருதோ அதை அப்படியே இது டிவைட் பண்ணி அவங்களுக்கு போயிடும். ஆபீஸ் ரெண்ட், கரண்ட் அவங்களுக்கு அதுதான் இங்க இதுவாவே இருக்கு. மீதி எடுத்து சேர்த்து வச்சு வேற ஏதாவது சேனலோட இதுக்கு ஒன்று அப்கிரேட் பண்ண, லைட் ஏதாவது வாங்குவோம், பேக்ரவுண்ட் கலர், இப்ப பேக்ரவுண்ட் கலர் மாத்தி இருக்கோம். சோ சேனலுக்கு தான் பசங்களும் யோசிப்பாங்க. அவங்களுக்குமே பிரச்சனை உண்டு. வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, என்னதான் போயிட்டு இருக்காங்க, இல்ல நாங்க ஒரு விஷயத்த தேடி போயிட்டு இருக்கோம், அது கரெக்டா வந்துரும் அப்படிங்கறதுலதான் இப்ப நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெவன்யூ எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. எங்களுக்கு இப்படி ஒருத்தங்க இருந்து இவங்க வந்து சூப்பரா வந்துட்டாங்க, டீமோட இருக்கிறாங்கன்னு சொல்றதுதான் என்னோட பிளானாவே இருக்கு. இது வந்து அகேன்ஸ்ட் பிராண்ட் நாங்க அப்போஸ் பண்றதெல்லாம் இல்ல, எத்திக்ஸோட சர்வேவும் பண்ணலாம்னு சொன்னா மத்தவங்களுக்கு. இப்ப இன்னொரு பையன் ஒருத்தன் வரான், எனக்கு அண்ணன மாதிரி ஒண்ணு பண்ணணும்னா அவனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், சோகமா இருக்கக்கூடாது. இல்ல அவரும் நல்லாதான் இருக்காருன்னு சொன்னாதான் வருவான். இல்ல அவரு மட்டும் அப்படி தனியா இருந்து. எனக்கு வேன்கோவை பத்தி நான் பேசுவேன். வேன்கோவோட லைஃப் சோகமா போனதுதான் எனக்கு பிரச்சனை. இப்ப வேன்கோ இருந்திருந்தானா டிஜிட்டல் சேனல் பண்ண வச்சு அந்த ஆளு பெயிண்டிங் எனக்கு NFT விட்டுருக்கலாம். எனக்கு வேன்கோட ஸ்டோரி வந்து பாசிட்டிவா இருந்திருக்கணும், எனக்கு ஸ்டோரி பாசிட்டிவா இருக்கணும் தான் ஆசை. அதனாலதான் முந்தி ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் சோகமான இன்டர்வியூ கொடுப்பேன். இப்ப இல்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சர்வே பண்றேன், சேலரியோட பசங்களை பாத்துக்கிறேன் சொல்லும் போது கேட்கறவங்களே பரவாயில்ல நீங்க அப்படி பேசுறீங்க, ஹாப்பியா இருக்கு அப்படின்றாங்க. சோ அந்த இடத்துக்கு போகணுங்கிறதா இப்போ பிளானாவே இருக்கு. இப்போ நீங்கள் ஹாப்பினஸ் பற்றி பேசும்போது நீங்கள் அதை பற்றி தொட்டிங்க. உங்களோட டெஃபினேஷனில் ஹாப்பினஸ் என்ன? கண்டென்ட் தான், சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நம்ம பண்றத விட நமக்கு சந்தோஷமா இருந்தா போதும். இப்போ அது எல்லாரும் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸ்கூல் டைம்ல நான் நல்லா படிப்பேன். அது 10 ரேங்க்ல வந்துருவேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சினிமா படம் சொன்னது ஸ்கூல் பசங்க ஷாக். வரதாச்சு நல்லா வந்திருக்கலாமேடா, இன்ஜினியர் எல்லாம் போயிருக்கலாமேடா. அப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு என்ன இவ்வளவு கஷ்டப்படுற அப்படிம்பாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள நீ தான் ஹாப்பியா இருக்க, உனக்கு பணம் வருது வரல, நானே காலையில எந்திரிச்சு ஹாப்பியா ஒரு இடத்துக்கு நீ போறீல, நான் ஃபாரின்ல தான் இருக்கேன், அம்மாக்கெல்லாம் நல்லா தான் இருக்கேன், எனக்கு அது ஒண்ணு இல்லடா அப்படிலாம் பேசி கேட்டிருக்கேன். நான் என்ன பண்றேன்னு தெரியல. 35க்கு மேல உங்களுக்கு தோணுது, அது வரைக்கும் தோண மாட்டேங்குது. அதுக்கு மேல அவன் சொல்றேன், எனக்கு வந்து டான்ஸ் ஆனா ஆசை, பாட்டு படம் காலேஜ்லயே ஆசை, மாப்பிள்ள போக முடியல, ஆனா கடைசியில பார்த்தா விட்டுட்டோமோ, அது மெதுவா நீ தானா கரெக்டா போயிட்ட, பிடிச்சதா உனக்குன்னு. சோ என்ன ஃபர்ஸ்ட் இந்த சோகமா இந்த ஸ்ட்ரகிளா பார்த்தவங்க நீ இப்ப ஹாப்பியா இருக்கேன்னு அவங்க சொல்லும் போது அவங்க எதை விட்டாங்கன்னு எனக்கு நான் நல்ல நான் அந்த தப்ப நான் பண்ணல அப்படின்ட்டேன். சோ வீட்டுல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ நீங்க பண்ற வேலை உங்களுக்கு ஹாப்பியா இருந்தாலே அதை விட ஒரு ஹாப்பினஸ் வரும் மேல. அது பிடிச்ச அந்த ஃபாலோ யுவர் ஹார்ட்னு சொல்லுவார் ஜோசப் கேம்பிள், சொல்லுவார் ஃபாலோ யுவர் ஹார்ட்ஸ் பாத் அப்படிம்பார். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அந்த ஹாப்பினஸ் தான் மத்த எல்லா பிரச்சனையும் நான் வந்து சால்வ் மறக்க வச்சிடுறது. இப்போ நீங்க நான் இவரு ராஜா பத்தி ஒரு வீடியோ போடுறேன், 10,000 தான் போகும், அது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா 10,000 மேட்டர் இல்ல, ராஜா பத்தி நான் அவனை பேசியிருக்கேன், என்னால முடியுது, அவர் பாட்டை பத்தி நல்லா பேச முடியுது, அதை விட வேற என்ன வேணுங்கிறதுதான் எங்க ஹாப்பினஸாவே பாருங்க. மத்தது எல்லாமே உங்களுக்கு செகண்டரி தான் உங்களுக்கு. சோ உங்களுக்கு ஒரு கோடிக்கணக்குல வந்தாலும் உங்களுக்கு அந்த வேலையில திருப்தி இல்லைன்னா அது உங்களுக்கு பெருசா தெரியாது. வெளியில நல்லா தெரியும், நிறைய காலேஜ் பங்களாச்சு அவனுக்கு கேட்ட இல்ல அப்படிமா. சில பேருக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும், ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அவன் ஃபேஸ்ல தெரிஞ்சிடும், அவன் என்ஜாய் பண்றான் அந்த ஒர்க். ஆர்ட் வந்து அதுதான் உங்களுக்கு கொடுக்கும். வேன்கோ வந்து சாவும் போது என்ன சொல்றான்னா, நான் சோகமாலாம் சாவல, அவன் ஐ எம் ஹாப்பி, ஐ ஹேவ் டிரான், என்னதான் நினைச்சோம் நான் ஃபுல்லா வரைஞ்சிட்டேன் அப்படின்னா, அதுதான் அவனோட ஹாப்பினஸா பார்த்தான். இதுக்கு மேல நான் வரைய ஒண்ணும் இல்ல, ஐ டை அப்படின்றான். இதுதான் அவனோட டெஃபினிஷன். வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேன்கோக்கு என்ன பண்ணுங்க, ஹாப்பினஸ் எண்டுக்கு போயிட்டான், இதுக்கு மேல எதுக்கு வாழ்ந்து தக்கலி சுட்டு செத்துக்கோ அப்படின்ட்டான். அவன் அந்த இடத்துல இருக்கானுங்க ஆர்டிஸ்ட் எல்லாம். அதை தான் நான் ஹாப்பினஸோட ஒரு ஃபார்மா பாக்குறேன். இப்போ வந்து கண்டென்டடா இருக்குதுன்னு ஒண்ணு சொல்றீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்து வாட் இஸ் ஹாப்பினஸ்னா யோசிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க, கண்டென்டடா இருக்குது. நம்மளை சுத்தி நடக்கிற இந்த மார்க்கெட்டிங் வேர்ல்ட்ல வந்து எனக்கு வந்து அடுத்த ஃபோன் வாங்கணும், எனக்கு வந்து அடுத்த கார் வாங்கணும், அடுத்த பைக் வாங்கணும். இப்போ இன்னைக்கு அவனொருத்தர் ரிவ்யூ போட்டிருக்கான், இன்னைக்கு வந்து இப்போ மண்ணடியில் வந்து நான் போய் சாப்பிட்டானுங்கிற ஒரு ப்ரெஷரில் இருக்கேன். நான் இஃப்தார் ஸ்நாக்கை சாப்பிட்டானுங்கிற ஒரு ப்ரெஷரில் இருக்கேன். லைஃப்பில் நம்மளை சுற்றி ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி நம்ம கண்டென்டடாக இருக்குது? இல்ல நம்ம அப்படி ஆகக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட பிளான். எனக்கு என்னமா நீங்க தனியா இருக்க மாதிரி இருக்கு, நீங்க வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பயங்கர ஹாப்பியா, பயங்கர பணக்காரங்களா இருக்கும். இப்ப இவரு
விஜய் மல்லையா இருக்காரு, நிறைய கோடீஸ்வரம் தான். ஆனா அந்த அளவுக்கு அந்த ரேசிங் மேல ஒரு ஆசை, ரொம்ப பிடிக்கும் அந்த ஆளு. ரேசிங் மேல ஒரு பேஷன். ஃபார்முலா 1 ரேஸ் கம்பெனி, அவரால் அவர் சொத்து கித்து எல்லாம் ஜப்தி பண்ணாங்க. அந்த ஃபார்முலா கார் கம்பெனி போகும்போது மட்டும் தான் ஃபீல் பண்ணி இன்டர்வியூ கொடுத்தாரு. எல்லாம் போச்சு, கவலைப்படல, என்னோட ரேஸ் கார் எடுத்துட்டானுங்க. நான் அதை என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அந்த ஆளுக்கு எல்லாம் போயிடுச்சு, என் கார் ரேஸ் கார் நட்டு போயிடுச்சு. நான் இந்தியாலே பாம்பேல இது ரேஸ் எடுத்து ஃபார்முலா நடத்துறாரு. உலகத்துல சான்ஸே இல்ல, இந்தியாவில் நீங்க பண்ணவே முடியாதுன்னு அவர் பண்ணாரு. அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா கார் மேல ஒரு பைத்தியம், ரேஸ் கார் மேல ஒரு பெரிய பைத்தியம். ஃபார்முலா ரேஸ் கார்ல நம்மள ரேஸ்லாம் ஒரு கார்லாம் கொண்டு வருவாராம். சோ அவருந்தாலும் ஒரு சின்ன பேஷன் ஒன்று இருக்குல்ல, அதான் அவர் ஹாப்பினஸா பாக்குறாரு. நான் கவனிச்சு எப்போதான் இருந்தாலும் டல்லாவான்னு பார்த்தா அவரோட கம்பெனி இந்த சகரா ரேஸ் கார், அதுதான் ரொம்ப வாழ்க்கையில சுகமா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு அமௌண்டே இல்ல, அவரோட சொத்துல ஒரு 4-5% தான் இருக்கும் அந்த ஃபார்முலா ரேஸ் கம்பெனி. அவருக்கு அதுதான் அந்த ஹாப்பினஸா இருந்துச்சு. மத்ததெல்லாம் போது சம்பாதிச்சுக்கலாம், கார் எடுத்துட்டு போயிட்டாரு அவரு. அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க ஒரு இடத்துல ஒரு ஹாப்பினஸ் பாக்குறாங்கல்ல, இதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனவங்களுக்கு தான் அது இருக்கும் அப்படிங்கிறது கணக்கு இல்ல. சோ இந்த இப்போ சொன்னீங்களே சுத்தி இவ்வளவு இருக்குன்னு, நம்ம இப்படி ஹாப்பினஸா இருந்துடக்கூடாதுங்கிறது தான் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் உலகமே அங்கதான் வந்துச்சு. எல்லாமே ஃபேக்கா ஹாப்பியா இருப்பாங்களா? பேங்க் கார்டு பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலி எப்படி இருக்குன்னு அப்படிதான் நம்ம போட்டோ பண்ணணும். ஏன்னா பேங்க் லோன் வாங்கினா ஹாப்பியா இருக்க மாட்டீங்க, காலத்துக்கு சுகமா தான் இருக்கணும். வந்து டோரை தட்டுவாரு. ஆனா ஆட்ல மட்டும் எல்லாருமே அப்படி இருப்பானுங்க. ஒவ்வொரு ஃபேமிலி அப்படி இருக்காரு, எல்லாம் முடியும் முடிச்சுதான் அம்மா பிள்ளை எல்லாம் உட்காந்துருக்கும். சோ ஆடு கிரியேட் பண்ணதே வந்து அந்த ஒரு ஃபேக் ஹாப்பினஸ் காட்டே இருக்காரு. இந்த கார் வாங்க, இந்த சாப்பாடு வாங்க, இங்க போனேன். ஏன்னா அவங்களுக்கும் அதை காட்டினாதான் நீங்க உள்ளே வருவீங்க. நீங்க இப்ப ஃபீடு திறந்தா நீங்க என்ன ட்ரெஸ் வாங்கணும், என்ன சட்டை எல்லாம் வருதுதான். சட்டை வாங்கதான், ஹோட்டல் சாப்பிடதான் செய்யணும். ஆனா இங்கதான் இந்த சட்டை தான் இந்த ஹோட்டல் தாங்கிறத வேணா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ல சாப்பிடறதே நமக்கு போதுட்டு இருந்தாலே போதும். நான் அங்க இடத்துல போய் அங்க போய் அந்த ப்ரெஷர் வந்து நம்ம தான் கம்மி பண்ணிக்கணும். சில பேர் இது இல்லாம இன்னொரு கேங் இருப்பாங்க, இந்த பைக் எடுத்துட்டு இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு அங்கங்க உட்காந்து சாப்பிடுவேன். அவனுக்கான ஹாப்பினஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறான். எக்ஸாக்டா இந்த கேள்வி இதுவாவே இருக்கலாம். இப்ப வந்து ஒரு இந்த லாக்டவுன் முடிச்ச டைம்ல இருக்கு இல்லைங்களா, அந்த 2 வருஷம் நியூஇயர்க்கு அத்தனை பேரும் ஹிமாலயஸ் போனானுங்க. என்னடா ஹிமாலயஸ் போறீங்க? இப்ப நான் டிராவலரா ஆகணும்னு ஆசை. ஆனா நம்ம என்ன இங்கிருந்து பாண்டிச்சேரி போறோம், பாண்டிச்சேரி போய் குடிக்க தானே போறோம், முட்டி இங்கே குடிச்சோம், காட்டு பக்கத்துல உட்காந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் டிராவலரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த சோஷியல் ப்ரெஷர் என்ன பண்ணுச்சுன்னா ஹிமாலயஸ் போகுது. அது என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கணும்னு ஆசை, என்ன பண்றதுன்னு தெரியல. அது எதெல்லாம் வேலை செய்யற ஒரு அந்த பேட்டர்னும் பாக்குறாங்க. காசுக்கு இந்த பிளேஸுக்கு போனா ஹாப்பியா இருக்க போறாங்க. ஆனா பைக்ல போற வரைக்கும் மண்டை போல இஎம்ஐ தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். வீட்டுல போட்ட சண்டை, பாஸோட போன் கால் தான் ஓடும். நீங்க லடாக்ல போய் நின்னாலும் போன் அடிப்பான், எப்ப ஒரு ஆபீஸ்க்கு வர சார். மழையெல்லாம் பார்க்கவே முடியாது அவனால, திருப்பி போனெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது ஒரு ஆளால. திருப்பி வர்ற வரைக்கும் திருப்பி அதே தான் பண்ணுவான். சோ எனக்கு எங்கேயுமே அது கிடைக்காது. நீங்க ஒரு பெரிய மலையில போய் சின்ன இது மாதிரி போட்டு டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு சன்லைட் பார்த்தா கூட சந்தோஷம் வரப்போறது நமக்கு தெரியும். பீச்சில் பண்ணினா கூட வரப்போறது இல்ல, நம்ம நினைச்சுக்கிறோம். அது வந்து உள்ளுக்குள்ள நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா பொறுத்த. நீங்க உள்ளுக்குள்ள இருந்துட்டீங்கன்னா வீட்டுல இருந்தா கூட சந்தோஷமா தான் நீங்க இருப்பீங்க. உள்ளுக்குள்ள இல்லன்னா உலகம் ஃபுல்லா சுத்தறாலும் கடைசி வரைக்கும் ஏதோ ஒன்று குறையுதே தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதைத்தான் இந்த பாட்காஸ்ட் எல்லாம் அதாவது தலைவர் சொன்னதுதான், கண்ண மூடி ஒன்ன தேடுறா, வெளியே தேட ஒண்ணுமே இல்லை அப்படின்றாரு. கேள்வியா நான் என்ன இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறேன்னா, இப்போ இது எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்றது? இப்ப நான் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? விஜய் எப்படி அதை பண்றாரு? எப்படி இவ்வளவு நாள் பண்ணாரு? அது மெட்டீரியலிசம்ங்கிறது ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம இந்தியாவோட சைடு பிலாசபிக்கல் சைட்ல வந்து ரியல் வேர்ல்ட வந்து மாயைன்னு சொன்னதான் நம்ம ஒரு பிரச்சனை. ஓஷோ சூப்பரா சொல்ல, வெஸ்ட் வந்து வேர்ல்ட வந்து மாயைன்னு இலியூஷன் சொல்ல மாட்டான். அது என்னன்னு கவனி, அதை வந்து கான்கியூர் பண்ண ட்ரை பண்ணுவான், அதை அனலைஸ் பண்ணுவான். கடைசியா இது வரைக்கும் போயிட்டான், இது சயின்ஸ்குள்ள போயிட்டாங்க. சயின்ஸ் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் அதை கட் பண்ணி உள்ள அனலைஸ் பண்ண, ஃபுல்லா பார்க்காது. உள்ள போகும். நம்ம ஊர்ல வந்து இதெல்லாம் பொய்ன்னு பேச இருக்கும் போது மைண்ட் வந்து நம்ம இதெல்லாம் வேணாம்னு சொல்லும் போதுதான் காசு சம்பாதிக்கிற இதுவே வந்து இந்தியால ஒரு சயின்ஸே கிடையாது. ஃபாரின்ல வந்து அவனால இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா போய் கான்கியூர் பண்ற வேர்ல்டு இந்தியால யாருமே பண்ணல, நமக்குள்ளே தான் அடிச்சுக்கிட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சாமியும் சயின்ஸும் வந்து ஒரு குழப்பமான ஸ்டேஜ்ல இந்த வேர்ல்டு இல்லூஷன் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த பூமி இப்ப இந்த பூமி வேணாம் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நம்மளோட பெரிய பிரச்சனையா வந்து ஏதாவது காசு இல்லைன்னா நமக்கு அதான் விதியுமோ. ஃபாரின் சொல்ல மாட்டான், என்ன விதிலாம் இல்ல, நீ வேலை பார்த்தாலும் உனக்கு காசு வருது அப்படிமா. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்தியாவுக்குள்ள வருது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்தியாவுக்கு சம்பாதிக்கலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆண்டர்பிரனர் வார்த்தையும். அது முன்னாடி வரைக்கும் கடவுள் சொல்லிட்டாருப்பா நம்மளோட ஜாதி எப்படி பாரு மேல போட்டுருவோம் பழிய. இதுதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவரெல்லாம் பெரிய விஷயம் பண்ணாரு. இவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருந்தாரு. வந்து அதுவே ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. எல்லாத்தையும் விட்டாதான் உங்களுக்கு ஹாப்பினஸ் வருங்கிற மாதிரி. சோ இந்தியால வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையும். ஃபாரின் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால சின்ன இங்கிலாந்து ஐலாந்து வந்து உலகம் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவங்களோட சைக்காலஜியே வந்து நம்ம வந்து கான்கேர் பண்ணதான் இருக்கோங்கிற ஒரு மனசு ஒன்று இருக்கும். இந்தியால இல்லப்பா நமக்கு அதெல்லாம் இல்லப்பா, எல்லாம் அவன் சொல்றதுதான், எல்லா கையை மேல தூக்குறதா இங்க பிரச்சனையாவே இருந்துச்சு. இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் வந்து கண்டென்டா இருக்குது.
இல்ல நான் வந்து இந்த ஓஷோ இது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அவரை பத்தி நிறைய சொல்லுவாங்க, அக்யூசிஷன் இருக்கும், டாக்குமெண்ட்ரி இருக்கு, எல்லாம் ஓகே. எனக்கு பர்சனலா வந்து அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஆள் மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு ஸ்பிரிச்சுவலா இருக்கலாங்கிறது தவறு, இந்தியாவோட பிரச்சனைன்னு சொன்னது. ம். நீ என்ன இருக்கியோ அதுல இருந்தே வந்து நீ ஹாப்பினஸ் நீ ம். ஆர்ட்ல கிரியேட் பண்ணிக்கலாம் ம். அப்படின்னு கொண்டு வந்தது. ம். ஏன்னா தியானம் எல்லாம் பண்ணுவேன், மெடிடேஷன் எல்லாம் கத்துப்பேன். ம். இப்ப இப்போ இது அது மேனிஃபெஸ்டேஷன் நாங்க எங்களோட போஸ்ட் கூட பார்த்தேன். அதெல்லாம் நம்பவே இல்ல. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. எல்லாரும் மேனிஃபெஸ்டேஷன்லாம் இப்போ ரீசெண்டா வர வார்த்தை. இவர் ஏதோ கண்ண மூடி உட்கார்றதா நமக்கு வந்து ஒரே ஒரு தெளிவான கிளாரிட்டியான ஒர்க்கு. அந்த ஓஷோ சைடு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் அந்த பேனிக் ஆங்ஸைட்டிலாம் குறைஞ்சிட்டு நம்ம என்ன பண்றோம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். அந்த அவேர்னஸ்ல கத்துக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் கொஞ்சம் அதெல்லாம் விட்டு கிளியர் ஆகிற ஒரு ஸ்டேட்டுக்கு பாட்காஸ்ட் எல்லாம் வர அளவுக்கு வர முடிஞ்சது. அதனால நான் மறுபடியும் அந்த கேள்வியில் நிற்கிறேன். ம். இப்போ மண்டையில் வந்து சோனி ஆல்ஃபா 3 வாங்கணும்னு மண்டையில் ஓடிட்டு இருக்கு. அது வேணுமா வேணாமாங்கிறது தெரியாது. இன்ஸ்டா 360க்கு அடுத்த கேமரா என்ன வாங்கணும்னு ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் காரை அப்கிரேட் பண்ணணும்னு ஓடிட்டு இருக்கு, இஎம்ஐ அடைக்கணும்னு ஓடிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் அ மெட்டீரியலிஸ்டிக். நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க ஆர்ட்ல சொல்லுங்க. நான் உங்க 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 இடத்துல இல்லை, நான் எனக்கு ஆட்டே இல்லை. அதில் நீங்க இப்ப நீங்க பண்ண நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எது வாங்க போறீங்க? எந்த இடத்துல இருக்கு போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க கண்ணை மூடும்போது நான் இதை பண்ணேன்னு நீங்க ஒன்று சொல்லுவீங்களே, ம். அது ஒன்று உங்களுக்கு இருக்கும் தெரியுங்களா? ம். அது வந்து இந்த பிராண்ட்ல எதுலையுமே வராது. ம். நான் என்ன வந்து இது பண்ணேன்னு என் வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, நானே எனக்கு சொல்லிப்பேன், இதுக்காக தான் நான் வந்தேன் அப்படி ஒன்று இருக்கும் தெரியுங்களா? ம். அது வந்து கோல் இல்ல, ம். அது உங்களோட அது பர்பஸுமாங்க. பர்பஸ் ஆஃப் அந்த வார்த்தை உங்களுக்கு இருந்துட்டாலே டெய்லி உங்களுக்கு வேலை ஓட ஆரம்பிச்சது. ம். அதுதான் முக்கியம். ம். அதுதான் வந்து உங்களை வந்து அந்த கிளாரிட்டியான இது கொண்டு போறதுதான். ம். எனக்கு இது பாட்காஸ்ட்ல பயங்கரமா புரிஞ்சுது. ம். பாட்காஸ்ட் நான் அதாவது நான் உன்னை கேட்டேன், இப்ப நான் மாறிட்டேன், இப்ப விட்டு நான் வெளியே வந்துட்டேன், இப்ப வீட்டுல ஒழுங்கா இருக்கேன், என்னால இதெல்லாம் பேச முடியுது, நான் நிறைய போய் படிக்கிறேன், ஓகே இதுக்குதான் நான் வந்தேன் தெரியுது, கரெக்ட். அந்த ஒரு இடம் உங்களுக்கு ஹிட் அடிக்கும், இதுக்குதான் வந்தேன்னு. அதுக்கு நீங்க தேவையானதை நீங்க பண்ணாலே போதும். ம். அததான் நீங்க சுத்தணும். ம். வெளியில சுத்திட்டு சென்டர் பண்ணி நீங்க தேடவே முடியாது. ம். சென்டர் வச்சுட்டீங்கன்னா வெளியில ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வர ஆரம்பிச்சு. ம். அந்த பர்பஸ் தான் முக்கியம். அது வேற வராங்க வேற வர மாதிரி இருக்கும். ம். இப்போ நான் சும்மா இப்படி ஒரு இடத்துல நான் இங்க ஒரு பணத்தோட நான் பாக்குறேன், நான் வெளியில இருந்து உங்களை பாக்குறேன். ம். ஓகே, கிட்டத்தட்ட விஜய் வந்து ஒரு லைஃப் கோச். ம். வேணாம், அதெல்லாம் வேணவே வேணாம். லைஃபுக்கு கோச்செல்லாம் அதுக்குள்ளேயே நான் போல. நான் அதுவே நான் செம்ம அதெல்லாம் பார்த்தாலே செம்ம கோபம் இருக்கும். பி பாசிட்டிவ், வாழ்க்கையில பாசிட்டிவ் வருங்க, அப்படி ஒண்ணுமே இல்ல. ம். லைஃப்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறதே ஒண்ணுமே முதல்ல இல்ல. ம். அது எல்லாமே வந்து நம்மள ஏமாத்திக்கிறதா. இது புக்கெல்லாம் பாசிட்டிவிட்டி புக்லாம் இருக்கும்ல, ம். 50 நாட்கள் ஹாப்பினஸ் இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. லைஃப் வந்து உங்களை போட்டு குப்புறக்கா போட்டு குத்து தான் குத்தும். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வேற டோட்டலா. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில மேல வர்றதுக்கு வாழ்க்கை மேல, அதாவது மேல கீழங்கிறதே ஒன்று வாழ்க்கையில முதல்ல இல்ல. நம்ம சந்தோஷமா இருக்கிறோங்கிறது அதுல வரவே வராது, கம்பேரிட்டிவ்ல வராது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி மாதிரி ஒவ்வொன்றும் யூனிக்கும் பாரு வருஷம். நம்ம லைஃபே வந்து பீக்ஸ் அண்ட் வேலிஸ் இல்லை. இப்போ நீங்க டெய்லி ஹாப்பியா இருக்கீங்கன்னா இல்லை. ஆனால் நம்ம திரும்பி நின்று பார்க்கும்போது நம்ம எதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுப்போனா, எவ்வளோ தூரம் நம்ம பீக்க ஹாப்பினஸ் வச்சிருக்கோமோ அதை விட இப்போ ஹாப்பி வேலி பீக் வேலி தானே. பீக்கே இல்ல, வேல்யூமே கிடையாது இல்ல. பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்துதான். அதுதான் லைஃபே. ரெண்டுமே இருக்கிறது தான் லைஃபே இல்ல. சோ அதை நீங்க வெளியே அதை மொத்தமா பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். சோ இன்னைக்கு நல்லா இருக்கிறா, நாளைக்கு நான் இல்லாம போவேங்கிற கிளாரிட்டியும் ஒரே டைம்ல இருக்கணும். அதுதானே வரவன். இது இப்படியே இருந்துரும் நினைக்கும் போது தான் நமக்கு எல்லா ஆங்ஸைட்டியுமே வந்துருது. நாளைக்கு இதுவும் காணாம போகும்னு தெரியும் போது இன்னைக்கு நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. லைஃப் ஏன் ரொம்ப அழகா இருக்கு? டெத் இருக்கிறதுனால தான். நல்லா யோசிங்க. உங்களுக்கு சாவு இல்லைன்னா லைஃப் என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்களா நீங்க? சும்மா சொல்லு. சாவே இல்லைன்னா உலகத்துல போரான வாழ்க்கை அதோட என்ன இருக்கும் உங்களுக்கு? எவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்துட முடியும்? 70-80 கண்ண முடியும்னு தெரிஞ்சதுனாலதான் டெய்லி நமக்கு ஹாப்பியா இருக்கு. வாழ்ந்துடலாம் எல்லாமே உங்களுக்கு ஜாலியா இருக்கதா, ஹாப்பினஸ் இருப்பலாம். அதுதான் சாவையில என்ன பண்ணுவீங்க நீங்க? அதோட போரான வாழ்க்கை என்ன இருக்கும்? எவ்வளவு நாள் வாழ்ந்துட முடியும் உங்களால? ஒரு 100, 150, 300 வயசுல என்ன ஆவீங்க? 300 வயசுல யோசிச்சு பாருங்க. வெறுத்துரும். இவனுங்க எல்லாம் 300-200 வயசுல இருந்தாங்கன்னா எவ்வளவு நாள் பேசிட்டு இருப்பீங்க ஒரு ஆள் கூட? நமக்கு வந்து டெத்துன்னு இருக்கிறதுனாலதான் வாழ்க்கைன்னு நமக்கு. அது இல்லைன்னா உங்களுக்கு இதுவே இருக்காது. சோ டெத் நம்ம டெய்லி நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம், பிறக்கல. டெய்லி சாவு நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் பாரு வருஷம். வி ஆர் டையிங் டெய்லி அப்படிம்பாரு. சோ பர்த்டே இல்லாதவங்க டெத் டே பாரு, அந்த அவர் பெரிய டிராமா அவரு. சோ நம்ம அதனாலதான் லைஃப் அழகா இருக்கு. உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கு? எப்படி எங்கெங்கயோ போறீங்களா? எப்படி என்ன எனக்கு புரியல. எப்படி லேர்னிங் இல்ல? அது வந்து நான் எல்லா பாட்டையும் சொல்றது வந்து புக்கு படிக்கிறது, விஷயம் கத்துக்கிறதுலாம் ஒரு பெரிய ஜீனியஸ் தன்மையே இல்ல, பெரிய வித்து. என்ன நம்ம ஊர்ல பண்றாங்கன்னா, தன்னை பெரிய இன்டெலெக்சுவல் காட்டிக்கிறவங்களாம் அது ஒரு பெரிய விஷயம், மத்தவங்க அது பெரிய விஷயமா வெளியில ப்ரமோட் பண்றாங்க. நான் தான் பெரிய ஆள், அப்படி ஒண்ணுமே இல்ல.
ம். நீங்க டெய்லி கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா நீங்களே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. விஷயமே கிடையாது. ம். உங்களுக்கு எது தேவை அந்த ஜர்னிக்குள்ள போயிடுவீங்க. ம். நம்ம ஊர்ல இதுக்குள்ள போகக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லி வச்சுக்கிறது தான் ம். கடுப்பு. உங்க வீட்ல உட்காந்து நீங்க என்ன வேணா சத்தம் போடுங்க, ரகல போடுங்க, சண்டை ம். போடுங்க விட்டுருவாங்க. ஒரு ம். சின்ன கையில புக் வச்சுட்டு உட்காந்துருங்க. இன்னும் காலையில இருந்து புக்லயே உட்காந்துருக்கேன்பா. நம்ம ஊர்ல புக் படிக்கிறது ஆவே ஆவாது ம். யாருக்குமே வீட்ல. ம். நானும் பார்த்துருக்கேன். கையில புக் வச்சுக்கிட்டேம்பாங்க. ம். என்ன ஷெல்ஃப்ல புக்லாம் இருக்கு. எங்க அம்மாக்கு புக்க பார்த்தா கோவம் வரும். ம். தூக்கி போட்டுதலாம்பாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புக் படிச்சா அவன் ஏதோ மென்டல் ஆயிடுவான். வேற ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவான். சொல்றத செய் சம்பாதிங்கிற மோட்ல தான் இருக்கும். ம். சோ அது ஒரு அவ்வளவு கஷ்டமான விஷயம்லாம் இல்ல. அது உங்க டெய்லி லைஃப்ல வந்து ஹேபிட் ஆயிடுச்சுன்னா, ஒரு 5, 6 வருஷத்துல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பசங்ககிட்டலாம் சொல்லுவேன். புக் படிக்கிறது மேட்டரே இல்ல. அது ம். பெரிய விஷயமா நினைக்காத. நான் ரொம்ப நார்மலா தான் ஆரம்பிச்சேன். டெய்லி ஹேபிட் ஆயிடுச்சு. ஒரு 5 வருஷம் இப்ப நான் Spotifyல பேசுறதெல்லாம் Spotifyல பேசுறதுக்காக நான் புக்லாம் படிக்கிறது இல்ல. ம். டைம் இருக்காது. ம். ஆல்ரெடி படிச்சு வச்சது. என்ன ம். பேச விட்டா நான் பாட்டு ஆன்லைன்ல பேசிட்டு இருப்பேன். அவ்வளவு. அதோட ஹேபிட்டா இருந்துச்சு. நான் பண்ற ஜோக்குக்கும், நான் பண்ற படத்துக்கும், நான் படிக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ம். தேவையே கிடையாது. ம். அது எனக்காக நான் படிச்சுக்கிட்டது. ம். திடீர்னு Spotify வருதுன்னா ஆன் பண்ணா கடகடன்னு பேச முடிஞ்சது. ம். அவ்வளவுதான். அது உங்க லைஃப்ல ஒரு பார்ட்டா ஆகணும். இந்த ஹேபிட்லாம். நீங்க ஒரு கோல்க்காக ஒரு ஹேபிட் வச்சீங்கன்னா நல்லாவே இருக்காது உங்களுக்கு. ம்ஹ்ம். புக் படிக்கிறது உங்களுக்காக மட்டும் தான் படிச்சுக்கணும். ம். நாளைக்கு ஒரு பாட்காஸ்ட்ல பேச போறேன். அத எடுனா உங்களுக்கு மண்டையில ஏறாது. ம். எனக்கு நான் படிச்சுக்கிறேன். யாருக்கும் சொல்ல தேவையில்ல. நைட் ம். நான் தூங்குறதுக்கு எனக்கு படிச்சுக்கிறேன். ம். மட்டும் தான் உங்க மெமரியில போய் நல்லா ம். பதிஞ்சு போய் உட்காரும். உங்களோட ஒரு டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்? லைக் நீங்க இவ்ளோ மேனேஜ் பண்றீங்க. இத்தனை விஷயத்த மேனேஜ் பண்றீங்க. ஸ்டோரி போகுது, படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஷூட் போகுது, ஒரு பெரிய டீமை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அத்தனை சேனல்லையும் உங்க வீடியோஸ் இருக்கு. ஹவ் டு யூ மேனேஜ்? லைக் காலையில இந்த எகைன் இன்னொரு செட் ரொட்டீன் டைம் இருக்கு. மேனேஜ்மெண்ட் எனக்கு வராது. ம். நான் அப்படி போட்டு வேலை செய்யறது இல்ல. ம். அது எனக்கு சுத்தமா மண்டையில வந்து நான் வெறும் ரைட் பிரெயின் தான். லெஃப்ட் எனக்கு அனலிட்டிக்கல் வந்து ரொம்ப அவ்வளவு வராது. ம். காலையில 8 மணிக்கு காஃபி வரலன்னா எனக்கு ஒரு மாதிரி டவுன் ஆயிடும். ம். அதுதான் ஒரே ட்ரிக் வந்து காஃபி. காலையில நைட் சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு காஃபி 2 தான். ம். நான் பாட்காஸ்ட் பேசினா என்ன கஞ்சா அடிச்சுட்டு எழுதுறேன்றானுங்க. என்ன ம். கிசான்றான் உங்களுக்கு புரியல. ம். ஒருத்தன் தெளிவா ஒருத்தன் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு வெள்ளை பேப்பர்ல உட்காந்து எழுதிட்டு பேசுறது வந்து இப்ப எல்லாமே அந்த வீடு கூட கனெக்ட் ஆக ம். ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தன் ஏதாவது சொன்னா என்ன பயங்கர வீடு என்ன நைட்டு அப்படின்றான். ம். அது வந்து அது கூட சேர்த்து வைக்கிற ஒரு ம். பழக்கம் இங்க ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆக்சுவலா இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினது செம ட்ரிப்பாச்சு. ஒருத்தன் கதை போடுறான். நீங்க கொடுத்த காஃபி சோ காலையில எந்திரிச்சிட்டு இதுக்கு எழுதுவேன். படம் எதாவது எழுதுவேன். இந்த அண்ட் யூ ஹேவ் அ ரொட்டீன். லைக் ரொட்டீன்னா காலையிலனா இது நான் இது இதுக்கு இது செய்வேன்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அவ்வளவுதான். டைம் வச்சுக்கிறது இல்ல. இந்த பாத்ரூம் போற கேப்ல இந்த ஃபீட்ல படிப்பேன். ம். போன்ல ஃபீட்ல படிக்கிறதா அன்னைக்கு நான் இது பண்ண போறேன். அது மெட்டாமிக்ஸ்க்கான நியூஸ் அப்டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 11:00 போல தான் ஆபீஸ். காலைல சீக்கிரம் போக மாட்டேன். கொஞ்சம் லேட்டா தான் ஆபீஸ் போவேன். ம். போயிட்டு நேரா இன்னைக்கு இது வந்திருக்குன்னு சொன்னா இது போயிரும். இந்த ஷூட்டிங் போயிடும். ம். சோ இப்போ இந்த சேனல் பண்றதுக்காக நான் எந்த கண்டென்ட்டும் பண்றது உங்களுக்கு டயர்ட் ஆக்கிரும். ம். திருப்பி வாழ்க்கை ஆப்போசிட் வச்சது போயிரும். ம். என் லைஃப்லயே நைட் ஆனா இது பார்ப்பேன். இது அனிமி பார்ப்பேன். ம். அனிமி பார்க்கறது லைஃப்லயே ஒரு கல்ச்சர். நான் அந்த டெய்லி நைட் வீட்டுக்கு வந்தா 2 அனிமியாவது பார்த்துருவேன். மேட்ச் ஃபுட்பால் கண்டிப்பா எங்க டீம் ஆடும்போது பார்த்துருவேன். ம். இது வந்து நார்மலா நடக்கிறது. உங்க அர்சனல் அர்சனல் ஃபேன். இப்ப இது சேனலுக்காக ஆன அது கட்சி வேற அர்சனல் ஃபேன் வேற ஆகிட்டேன். நீங்க ஃபுட்பால் பார்ப்பீங்களா? பையன். நீங்க எந்த ஃபேன்ரா? பார்சலோனா அந்த சைடு போயிட்டு லாலிகா. சோ அத பார்த்துட்டு போய் வீடியோல போய் பேசிடுறது. சோ அது நார்மல் லைஃப்ல உங்க ஹேபிட்டா இருக்கணும். நீங்க ஒரு வேலை பண்றதுக்காக ஹேபிட் வச்சுட்டீங்கன்னா அதை விட ஒரு கஷ்டம் வாழ்க்கையில எதுவுமே இல்ல. ம். சோ எனக்கு நான் இதெல்லாம் எப்படி பண்றேனே தெரியாது. அது டெய்லி லைஃப்லயே அது இருந்துரும் அது. ம். அதனால எனக்கு வந்து டைம் ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் நீங்க ஈஸியா இப்போ அசால்ட்டா ப்ரொஃபவுண்டா அடிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் போய் சேனலுக்காக கண்டென்ட் ஐயோ இன்னைக்கு சேனல் பண்றேன்னு கண்டென்ட் பண்ணல. அதாவது இது ஃப்ளோலயே இருக்குன்னு. ஆமா. அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப முக்கியம். ம். நிறைய புக்லாம் இருக்கும். ஃப்ளோங்கிறது புக்லாம் இருக்கும். ம். அது பண்ணி எழுதிருப்பாங்க. ம். அது உங்க டெய்லி லைஃப்ல அது இருந்துட்டாலே அது போகுது. ம். அந்த டென்ஷன் இருக்காது. இந்த இத்தனை பேரும் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோன்னா, அதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப். இந்த ம். இக்கிகை நோக்கி ஓடிட்டு ஆ, இருக்கோம். ஆம், அது நல்ல புக்கு. விஜய் வந்து இக்கிகையில இருக்காரா? ஆமா. அது ஜாப்பனீஸ் வேர்டு தான் வச்சுக்கீங்களேன். அது எல்லாருக்குமே அது இருக்கணும். ம். இல்ல பர்பஸ் ஆஃப் லைஃப்ல இருக்காரா இப்போ விஜய்? ஆமா. அது இதுதான். நீங்களும் இருக்கீங்க. ம். நீங்க இல்லனா நீங்க மைக் வச்சு எங்களோட நீங்க பேச முடியாது. உங்களுக்கு உள்ள ஒண்ணு இருக்கு. ம். இல்லனா உங்களுக்கு அந்த வில் பவரே வாழ்றதுக்கு இருக்காது. ம். லைஃப் எப்படி வந்துச்சு? எவல்யூஷன் லைஃப் எப்படி வந்துச்சு? குரங்குல தான் நம்ம எப்படி வந்தோம்? ம். நம்ம மீனா இருந்தோம். கடலுக்குள்ள ஆம்பிபியன் வந்து மீன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு பெரிய லைஃப் சைக்கிள ஒண்ணா சொல்றானுங்க. அதுக்கெல்லாம் ஒரு வில் பவர் ஒண்ணு இருக்கு. அது பர்பஸ் ஒண்ணு இருக்கு. ம். நமக்கு அது உள்ள இருக்கும். ம். நம்ம அதாவது அந்த பர்பஸ மத்தவங்க சொல்லக்கூடாது. ம். மத்த பிரஷர்ல போகக்கூடாது. உங்களுக்கே உள்ள இருக்கணும். அதாவது உலகமே ஒண்ணு சொல்லும். இல்ல நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க லைஃப்ல ஏதோ ஒண்ணு பெருசா ஒண்ணு பண்றாங்க. ம். ஒரு போட்டோ இருக்கும். நாசி டைம்ல, ஹிட்லர் டைம்ல வந்து எல்லாரும் கை தூக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஆள் அப்படி உட்கார்ந்திருப்பான். ம். அந்த ஆள் 4 நாள்ல கொண்டுட்டான். ஹிட்லர் கொஞ்ச நாள்ல கொண்டுட்டான். ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அதுதான் இல்ல ம். அந்த இடத்துல ஒருத்தன் சொல்றான்ல, ம். இதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இது தப்பு. ம். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். ஒருத்தன் சொல்றான்ல, அதுதான் மனுஷத்தன்மை. ம். அதுதான் இங்க யாருக்குமே இல்ல. ம்.
என்ன ஆயிடுதுன்னா ஜனங்க வந்து மத்தவங்க சொல்றத ஜனங்க மாசா கேட்பாங்கன்னு தெரிஞ்சு எல்லாருமே நம்மளோட மண்டக்குள்ள ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ம். நான் சொல்றது கேளுங்க. நீங்க முதல்ல இவரு லாஸ்டா என்ன சொன்ன புத்தர் என்ன சொன்னாரு, நீயே ஒளினார். ம். என்னன்னா நான் போயிடுவேன். நான் போனதுக்கு அப்புறம் கண்டவன் வந்து கண்டதும் சொல்லுவான். ம். நான் சொல்றது கூட ஒத்துக்காது. நீயே உனக்கு யோசிச்சுக்கணும். ஏன்னா அவர் கடைசி வார்த்தை பேனிக்கான வார்த்தை. ம். நான் போயிட்டா உங்களுக்கு யார் இருக்கா? அதாவது புத்தர் இருக்கும்போது நீங்க எதுவுமே பேச முடியாது. புத்திசம் வந்து அவரோட இதுக்கு அப்புறம் தான், டெத்துக்கு அப்புறம் தான் வருது. ம். ஏன்னா புத்தர் நேர்ல இருந்தாருன்னா அவர்ட்ட நீங்க என்ன பேச முடியும்? ம். அப்படியே பாப்பாரு. என்ன சொன்னா மாதிரி நீங்க ஓடிடுவீங்க. ஏன்னா அந்த ஆள்கிட்ட உண்மை இருக்கு. போனதுக்கு அப்புறம் நீங்க 1000 பேசலாம் அவரை பத்தி. இது சொன்னா அது சொன்னாருங்களா? அதான் அவர் வந்து என்ன சொன்னாலும் செத்தது சாவும் போது நான் சொல்றதை நம்புன்னு சொல்லல. நீயே உன்னை கேட்டுக்கோ அப்படின்னு. அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு. அடுத்தடுத்து வருவான், நிறைய புக்கெல்லாம் எழுதுவானுங்க. என் பேரை சொல்லி நிறைய அட்ராசிட்டி நடக்கும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொன்னார். அதுதான் தெளிவான ஒரே பதில. ம். சோ நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போறோம்னு. 1000 பேர் சொன்னா நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா அந்த வழி நோக்கி போவீங்க. ம். ஏன்னா நான் பார்த்திருக்கேன். நான் பண்ணது தப்புன்னு சொன்னவங்க எல்லாம் நீங்க நல்லா பண்றேன்னு அவங்களே தான் சொல்றாங்க. ம். சோ அது எல்லாருக்குமே இருக்கும். சோ நம்ம ஒண்ணு பண்ணா மத்தவங்க கண்டிப்பா அதை ஏத்துக்கணும்னு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்ககிட்ட தனியா ஒண்ணு வெளியே வராது. ம். மத்தவங்க பண்ணதை நீங்க காப்பி பேஸ்ட் போயிட்டே தான் இருக்கு. ம். அது வந்து சரிடா மத்தவங்க ஓகே நீ யாருன்னு கேட்கும்போது உங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ம். ம். அதுதான் நான் ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டது. அது ம். அந்த யூனிக் லைஃப் வந்து உங்களுக்கு அங்க இருந்தா வருது. ம். உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யார்? லைக் ஒரு 3 பேர்த்த சொல்லணும், யாரெல்லாம் சொல்லுங்க? அனுராக் 3 காஷ்யப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து சினிமால இப்போ நான் பார்த்து கத்துக்கிட்ட சினிமா வந்து நம்ம ஊர்ல பண்ண முடியுமான்னு டவுட்லாம் இருந்துச்சு. ம். நான் பண்ண படத்துல இருந்து சீரியஸ்ல இருந்து ஒரு எல்லாமே ஒரு பிரச்சனையா தான் போய் முடியும். ம். அவர் வந்து ஸ்ட்ரைட்டா அப்போஸ் பண்ணி மேல வந்தவர். இன்னொன்னு ம். ரொம்ப லேட்டா வந்தார். ம். இப்ப எனக்கு அந்த ஏஜ் பேனிக் ஒன்று இருக்கும். ம். திடீர்னு 34, 35 எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னு பேனிக் ஆயிடும். ம். அவரோட விக்கிபீடியா பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துப்பேன். ம். அவர் பாத்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே எடுக்கிறாரு. 32ல பிளாக் ஃப்ரைடே எடுக்கிறாரு. பிளாக் ஃப்ரைடே 5 வருஷமா வரல. பேண்டு நோ ஸ்மோக்கிங் எடுக்கிறாரு. ஃபிளாப் குலால் எடுக்கிறாரு, வரல. அதுக்கப்புறம் பாஞ்சிருக்காரு, இதுல வரல, சென்சார்ல வரல. 4 படம் அவருக்கு ஃபிளாப். ம். ஃபர்ஸ்ட் 4 பிலிம் 32ல ஆரம்பிச்ச ஒருத்தன் 37 வரைக்கும் 4 ஃபிளாப் கொடுக்குறான். பாலிவுட்ல ஒண்ணுல அமைச்சிருவானுங்க. ம். அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகுது. ம். 5வது படம் தான் தேவடி. ம். 37ல ஆரம்பிக்கிறார். ம். இப்ப நான் அந்த ஏஜ்ல இருக்கேன். ம். 37 தேவடி எடுக்கிறாரு. நீங்க 50 வயசுல மார்டின் ஸ்கார்சியோட டின்னர் சாப்பிடுறான், கான்ஸ்ல சாப்பிடுறாரு. ம். சோ நீங்க எவ்வளவு லேட்டா ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல. அவங்களுக்கு ஆனா அவர் வந்து பார்த்த மாத்தவே இல்லை. அனுராக வந்து இவரு மணிரத்னமோட ஏடி, ராம்கோல் ஏடி, பெரிய ரைட்டரு, எல்லா படத்துக்கும் எழுதினவர். ஆனா அவரை கேட்கும் போது நான் கமர்ஷியல் படம் பண்ண மாட்டேன், ஹீரோக்கு பண்ண மாட்டேன். என்னடா சொல்றேன், அனுராக் எழுதுனா நிறைய ஹீரோலாம் கேட்டிருக்காங்க. நான் எனக்குன்னு பண்ண போறேன். நான் சொன்னதை பார்த்தது எனக்குன்னு பண்ண போறேன். அவர் எல்லாருமே முட்டாள் நானுங்க. எனக்குன்னு பண்ண போறேன், நான் விட்டுடுங்க. இன்னைக்கு இந்தியாவோட முக்கியமான பிலிம் மேக்கர் ஃபாரின்ல எடுத்தா அனுராகோட பேர் 2வது 3வது கண்டிப்பா வந்துருது. சோ இன்னைக்கு ஆனா வந்தது ஆரம்பிச்சது லேட்டு தான். ஆனா அடுத்த 10 வருஷம் மிகப்பெரிய ஒரு குரோத்தா வருது. கேங்ஸ் ஆஃப் வாசேபூர்ல இருந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் போற வரைக்கும் அவரோட டீம் ஏடியெல்லாம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அவார்ட் ஃபெஸ்டிவல்ல இருந்து இந்தியன் சினிமா ஃபாரின் கொண்டு போன ஒரு இடத்துல இருக்காங்க. சரி, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ரொம்ப நம்மளா ஒண்ணுமே இல்லை. அவரோட கதையெல்லாம் கேட்கும் போதெல்லாம் அதை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அவரை பார்க்கும்போது அவரே இருக்க நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு தோணணும்ல. நம்ம ஊர்ல ஒரு திறக்கணும். வெறும் ஃபாரின்காரனா பார்த்துருந்தா ஒரு பிரச்சனை இல்லையா? எனக்கு அனுராக பார்க்கும்போது நம்ம ஊர்ல தமிழ்ல பாரஞ்சித் தான். ஏன்னா அதாவது எனக்கு ரொம்ப டெய்லி எனக்கு அது நம்ம ஊர்ல ஒரு ஆள் வந்து இதே நேர்மையோட இருந்து வந்துட முடியும். ஏன்னா சந்திச்ச சவாலாம் உங்களுக்கே தெரியும். இந்தியா எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும். எனக்கு அது பெரிய இன்ஸ்பிரேஷன். நேர்ல போய் பார்த்து நேரெல்லாம் பார்த்து ரொம்ப அதாவது சேனல்லாம் பார்த்தெல்லாம் பேசி அவ்வளவு ஆசையா இருக்கு நமக்கு. அவர் முக்கியமான ஆளா பார்ப்பேன். நீளம் வந்து எவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்கிறத நம்ம வந்து பார்த்திருக்கோம். அது பெரிய நம்மளோட இது திங்கிங் சிஸ்டமே மாத்தின ஒரு அது பிலிம் மேக்கர். இன்னும் ஊர் பக்கம்லாம் பிரச்சனை தான். இன்னும் வந்து நிறைய டெய்லி பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா எனக்கு இன்ஸ்பிரேஷன் இப்படி ஒண்ணு பண்ணணும். ஒரு மாதிரி நின்று அப்படி கொண்டு வர டெம்பிள் மிக்க நீல மாதிரி பெருசா கொண்டு வர ரொம்ப ஆசை. ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இதுவும் சொல்லணும்னு ஆசை எனக்கு. இல்ல நான் ஆக்சுவலா அந்த ஜேர்னில தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்ல உங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்கா? கிட்டத்தட்ட திடீர்னு ஃபுட்பால் லைவ் கண்டென்ட்டுக்கு ப்ரொமோட் பண்றேன் நீங்க போறீங்க, நான் பாக்குறேன். ஓகே, இண்டி மியூசிக் இண்டிக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கு. இண்டியில இவ்வளவு பெரிய ஸ்கோப் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. இப்ப சிஎன்ஆர்னு ஆர்டிஸ்ட் இருக்காரு, இவங்கெல்லாம் இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் உங்க சைட்ல இருந்து வருது. அஃப்கோர்ஸ் நீங்களும் அந்த ஜர்னில இருக்கீங்க அப்படிங்கிறது அது கவுண்டர் கல்ச்சர் இருக்கிற ஜெனரல் கல்ச்சருக்கு ஆப்போசிட்ல மற்றதெல்லாம் சேர்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு சொல்றது. எனக்கு அதுல என்னென்னலாம் இருக்கோ எனக்கு அதெல்லாம் ஆன்லைன்ல சொல்லணும்னு கொண்டு வரணும்னு ஆசை. இப்ப இங்க இருக்கிற இப்ப நம்ம வந்து இவரு வேன்கோ பத்தி பேசிக்கிறோம்ல, எனக்கு ஹாப்பி தான். ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பிறந்த ஒரு ஆள் தான். இந்த நம்மளோட லாங்குவேஜ்ல பேசிக்கிறோம்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். இங்க ஷேர் பண்ணிக்க முடியுதுல, அதுதான் எனக்கு. இப்படி நம்ம எல்லா கல்ச்சரும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கு, நம்ம எவ்வளவு நல்லா இருக்கணும் நமக்கு தெரிய வரும். நமக்குள்ளே இருக்கிறதா இங்க ப்ராப்ளமா இருக்கு.
என்னோட இடத்த விட்டு லாங்குவேஜ் விட்டு நான் வெளியே போக மாட்டேன்னு நினைக்கிறதா எங்க பிரச்சனையா இருக்கு. இண்டஸ்ட்ரிக்குள்ள கேட்கறங்காட்டிக்கு ஒரு கேள்வி, ஒய் இளையராஜா? நீங்க சொல்லுங்க, வை நாட் இளையராஜான்னு சொல்லுங்க. இல்ல நான் வெறித்தனமான இளையராஜா. இல்ல அது வந்து இசை வந்து அவர் ஒரு டேலண்டான அந்த மியூசிஷியனு, அந்த ஜீனியஸ்லாம் தாண்டி ஜாதியில மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இசை. இந்திய இசை மரபு வந்து, தமிழ் இசை மரபு வந்து ஜாதிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு இசை மரபு. சினிமா எப்போ வருதோ, எப்போ எல்லாரும் ஒன்னா உட்காரலான்னு ஒரு சயின்ஸ் வருதோ, அப்பதான் சினிமாவை சில பேர் வேணான்றாங்க. தியேட்டர்ல எல்லாம் ஒன்னா உட்காரலான்றான். ஏன்னா சயின்ஸ் அது. நான் மேல உட்காரேன் கத்துவோம், லைட் மாதிரி கீழே உட்காராமா, எல்லாரும் சமமா உட்கார்ற ஒரு இடத்துல தியேட்டர் தான் முதல்ல ஒரு இந்தியாவுக்குள்ள வருது. அப்பதான் தமிழ் இசை, சினிமா இசை வந்து ஜாதியை விட்டு மத்தவங்க எல்லாம் பாட ஆரம்பிப்பாங்க. பாகவதர், கே பி சுந்தராம்பாலு இவங்க எல்லாம் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. சோ அதுல ஒரு பெரிய ஒரு இந்த ரெவல்யூஷனா இளையராஜா தான். நான் அவரை இந்த இது ஹிஸ்டரியும் சேர்த்து பேசுறேன். தமிழ் ஹிஸ்டரியில ஒரு முக்கியமான ஒரு ஆளா வந்து ராஜாவோட பாட்டை பார்க்க. நம்ம ஹிந்தியோட ஆதிக்கம் வந்து தமிழ் பாட்டுல அதிகமா இருந்துச்சு. கரெக்டா அன்னைக்குல வந்து டியூன் மாத்துறான், முதல்ல தமிழ் பாட்டு கேக்குறான். நீங்க பாக்கு, பீத்தோவன் சிம்பனி, கிளாசிக்கல் மியூசிக் அதிகமா கேட்டீங்கன்னா ராஜா பாராட்டுவீங்க. ஏன்னா இங்க இருக்கு ராஜா அதில் கொண்டு வர்றாரு. ஜாஸ் கேட்டீங்கன்னா ராஜா இருக்கு. நீங்க வேர்ல்டு மியூசிக் எவ்வளவு கேக்குறீங்களோ ராஜா அவ்வளவு பிடிக்கும். அது கேட்காதவங்களுக்கு இளையராஜா பாட்டு. ஜாஸ் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லுவேன், ராஜா ஒண்ணு போட்டிருக்காருமே. ஃபங்க் கேட்டா ராஜா போட்டிருக்காருமே. இது டிஸ்கோனா ராஜா ஒண்ணு போட்டிருக்காருமே. சோ இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜீனியஸ், அவர் எங்க இருந்து வந்தாருன்னு பார்த்தா அந்த ஜீனியஸ். சோ இப்ப இருக்கிற பசங்களுக்கு இந்த வயசுல அவர் பேசுற இன்டர்வியூ மட்டும்தான் தப்புன்னு சொல்லிச்சுட்டு அந்த இமேஜை வந்து பிளாக் பண்றது பெரிய ஸ்கெட்ச் நடக்குது. அதனாலதான் வம்படிக்கு வந்து அவர் அப்படி விட்டுறாதீங்க, அப்படி தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எவ்வளவு தூரம் பேச முடியுமோ பேச வச்சுப்பாங்க. ஏன்னா அவர் ஆரம்பிக்கிறானே மத்த எதுவுமே நடந்திருக்காரு தமிழ் இசையில. அதுதான், ஏன்னா அவர் வந்து டைம் அப்படி அந்த ஈகோலாம் இருக்கும், ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ ராஜாவோட அந்த பேட் சாங் ஒண்ணு சொல்லுங்க, மோசமான பாட்டு ஒண்ணு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் ஈகோவால எப்படி இருக்க முடியும்? அதுதான் இங்க பிரச்சனை. இந்த பாட்டு மோசங்க ராஜா போட்டதுல எவ்வளவு மோசமா இருக்கும், அந்த மோசமான பாட்டு மத்தளோட பாட்டு பெட்டரா இருக்கும். இதுதான் இங்க பிரச்சனை. சோ அவர் இவ்வளவு தூரம் பேசுறது ரொம்ப கம்மின்ற. நாலு பாட்டு பண்ணதுல என்ன வச்சு பேசுறேன். இப்ப ராஜா இது கூட இல்லன்னு யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வருஷம். சோ அதனால வந்து இப்ப இருக்கிற பசங்களுக்கு ராஜான்னு சொல்லி பாருங்க, கோவப்படுவாரு தாத்தா ஓவர் வாயி. இது எங்க இருந்து வந்துச்சு, திடீர்னு ஏன் வரணும் உங்களுக்கு, இவ்வளவு நாள் வரல, நம்ம டைம்ல அப்படியா பாத்துருக்கோமா, இப்பதான் நம்ம மைக் எடுத்து நீட்டுறோம். அப்ப ஆன்லைன் கிடையாது, படம் பண்ணுவாரு வீட்டுக்கு போயிடுவாரு. இப்ப வெளியே வரும்போது பிரச்சனை ஆகுது, ஏதோ ஒண்ணு பேசிட்டு போகுது, ஆனா பாட்டு உங்களுக்கு காலத்துக்கு நிக்குது இல்ல. சோ அதனாலதான் நான் வந்து அதை பத்தி பேசலாம்னு சொல்லி ஷோ எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருது. அவருக்கும் பிரச்சனை இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம், வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனா அவர் இந்த நம்ம ஊருக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது பார்த்தா ரொம்ப பெருசு. தமிழ் ஹிஸ்டரி, நீங்க ஆர்ட்டோட ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா ராஜா இல்லாம நீங்க பேசிட முடியாது. அதை வெளியே தள்ளிடலாம் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, அதை விடமாட்டேன் வலுக்கட்டாயமா அதை உள்ள வைக்கிறதுக்கு என்னால என்ன முடியுமோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் முக்கியம். 38-40 நோக்கி ஓடிட்டு இருக்கோம். விஜய்க்கு பயம் தான் இருக்கு, வாழ்க்கை பத்தின பயம், போயிட்டு இருக்க ட்ராக்கை பத்தின பயம். ஏன்னா வயசாகுது. அது ஒண்ணு ஆகுது, பயம்னு ஒண்ணும் இல்ல. சில டைம் எல்லாம் நிறைய நம்மளோட தாண்டி போயிருச்சோன்னு சில பயம் இருக்கும். திடீர்னு 3 வருஷம் இதுல ஓடிருச்சு, கொஞ்சம் இது நமக்கு நடந்திருந்தா அந்த 3 வருஷம் வேற ஏதாவது பண்ணி இருந்துருக்கலாம்ல. அது எல்லாரும் ஃபீல் பண்றதுதான். போன நினைச்சுதான் பயம் இருக்கும், வரதை நினைச்சு எனக்கு பயம் இல்ல. ஏன்னா நான் 65ல நான் இன்னொரு படம் எடுத்தா கூட திருப்பி 70ல பண்ணிடலாங்கிற கான்பிடன்ட் அதுல இருக்கும். ஓடுனது இருக்குல்ல, அதுல சில பயம் இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு 4 வருஷம் ஓடிருச்சு, ஒரு 1 இயர் வேஸ்டா போயிடுச்சு. ஏன்னா அப்ப நமக்கு தெரியாதுல என்ன விட்டுருக்கோம்னு. அங்க பாரு ஒரு 2 வருஷம் ஓடிருச்சுல, அதுதான் அடிக்கடி இந்த பின்னாடி நடந்ததுதான் நமக்கு ஒரு பயமா வரும். ஃபியூச்சர் நினைச்சு பயப்பட ஒண்ணுமே இல்ல, நினைச்ச பிரோஜனமே இல்ல. ஆனா அதை இன்னும் வரவே இல்லையா, வந்தாதான் தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு. ரிக்ரெட் தான் இருக்குங்களா இந்த ஜேர்னில? வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம் சம்பாதிச்சு, எனக்கு யோசிச்சதே இல்ல, எனக்கு அதை யோசிச்சதே இல்ல, இது வரைக்கும் யோசிச்சது இல்ல. அவங்களும் நல்லா வச்சிருந்திருக்கலாம்னு ஒரு இதுதான். அதாவது இப்போ இந்த காமெடி இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு வந்து, இப்போ டெம்பிள் மங்கில, இப்போ டெம்பிள் மக்கிங்கிற சேனல் வந்து நிறைய காசு பார்த்துருந்துருக்கலாம், வீட்டுல அதை கொடுத்துருந்துருக்கலாம். சில வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் டைம்ல இருந்தோம், இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒய்ஃப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாத்துக்காங்க. இப்ப நானே இப்ப சேனல்ல சம்பாதிக்கிறேன், ஆக்டிங் போறேன், டைரக்ஷன்ல சம்பளம் வந்துச்சுன்னு தரேன். ஒரு டைம்ல அம்மாவனா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம் வரதுக்கு முன்னாடி, வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அப்பெல்லாம் நம்ம பண்ண வேலைக்கு கொஞ்சம் வந்திருக்கலாமே ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா இதை விட்டுட்டு போற யோசிச்சது இல்ல, கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் ரெக்ரெட் அங்கதான் இருக்குமே தவிர மத்தபடி ஹாப்பி தான். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கஷ்டம் இல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கோவிட் வந்து எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட். ஓகே, 2019 இப்போ இந்த ஆக்சுவலி இந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியல, செய்க பொருள்னு வச்சிருக்கோம். ஏன்னா 2019ல வந்து நைட்டு சியர்ஸ் அடிக்கும்போது நியூ இயர் நைட்டு 12 மணிக்கு கொத்தா செய்க பொருள்டான்னு சொல்றோம். டிசம்பர் செம்மையா போச்சு, ஜான் ஃபெப் செம்மையா போச்சு,
மார்ச்ல கொரோனா வச்சு கேம்பெயின் பண்றேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரோம். மீன்ஸ் கேம்பெயின் பண்ணிட்டு வரோம், பிராண்டுக்கு ப்ரமோஷன். கொரோனா செம்ம இம்பாக்ட். ஏன்னா என் வேலை சர்ப்ரைஸ் பிளானிங். சம்பளம் எல்லாம் இல்லை, எல்லாம் வேலை போகுது. சோத்துக்கு வழியில் அவன் சர்ப்ரைஸ் பண்ண போகிறான். கெரில்லா மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணதே, பிராண்ட்ஸ் கட் பண்ணதே மார்க்கெட்டிங் தான். ஸோ செம ஸ்ட்ரகிள். எனக்கு வந்து 3 மாதம் 6 மாதமெல்லாம் இல்லைங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு எப்போ தெரிஞ்சுன்னா 10 நாளே தெரிஞ்சிருச்சு. ஓகே, கோவிட் வந்து எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? படமும் அப்பதான் வர்ற டைம்ல கோவிட்ல வந்து ஸ்டாப் ஆச்சு. கரெக்டா வர்ற டைம்ல தான் டிவில தியேட்டர்லாம் கூட போறோம் டைம்ல அதை வந்து பார்த்துருந்தேன். நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்னால லாக்டவுன் என்ஜாய் பண்ணேன். ஒரு உண்மையா சொல்லணும், எனக்கு வந்து வெளியே போகலாம் பிடிக்காது. நான் டிராவல் ஃப்ரீக்கெல்லாம் இல்லை. நான் எண்ணிட்டு சொல்லிடுவேன் வைத்தேன். நான் அதாவது டிராவல்லாம் போனாங்கன்னா எப்படா வீட்டுக்கு வரலான்னு இருக்கும். அவ்வளவு கடுப்பா இருக்கும். வண்டியில ஒத்துக்காது, வேன்ல போனா தலைவலிக்கும். அதாவது என் வீட்டை விட்டு தாண்டி கொஞ்சம் அலைஞ்சா கூட எனக்கு தலைவலிக்காது, உடம்பு முடியாம போயிடும். அது மாதிரி உண்மையை நான் ஃபேக்கா சொல்ல, எரிச்சலா இருக்கும். ஏன்னா இதே ஜனங்க தான் அங்கேயும் பார்க்க போறாங்க, அங்க மழை இருக்கு, இங்க வீட்டுல ஜன்னல் இருக்குன்னு அவ்வளவு முரட்டி இன்ட்ரோவர்ட் நான். லாக்டவுன்ல லாக்டவுன் போட கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சப்ப நான். ஏன்னா வீட்டுல தொலைப்பட மாட்டாங்க, வெளியே போன நல்லா ரூம்குள்ள உட்காந்து 3 வரை சாப்பிட்டுட்டு அனிமி அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு இப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, இது வெனிஸ்ல வந்து 2 வாரத்துல டால்பின் எல்லாம் வர ஆரம்பிச்சது அந்த ஊருக்குள்ள. அந்த முறை வருதான் அந்த லேக் சைடு வந்துட்டு 2 வாரம் தான் மனுஷன் வெளியே போல. நேச்சர் அவ்வளவு சூப்பர் ரெஜுனேட் ஆயிடுச்சு. சொல்லுவாங்க நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் மில்லியன் கணக்கான வருஷம் ஆகும். 2 வாரம் தான் டால்பின் என்ட்ரி கொடுத்துச்சு வெனிஸ்குள்ள. காடெல்லாம் வேற லெவல்ல பறவைகள்லாம் வருதுன்றான். மனுஷன் காணா போன உடனே டக்கு டக்கு நேச்சர் முடிச்சுக்கிச்சு. எனக்கு தெரிஞ்ச அதுங்க தான் பிளான் போட்டு நம்மள கோவிட் கொண்டு வந்து நினைக்கிறேன். ரொம்ப பண்ணுதுங்க, தள்ளி விடும்ல இந்த பூச்சியெல்லாம். சரி கொஞ்ச நாள் வீட்டுல கடன்னு சொன்ன மாதிரி கோவிட் அதுங்களே பிளான் போட்டு நேச்சரே கொண்டு வந்திருக்குமோன்னு தோணுது. ரொம்ப ஆடுறான் அவன், கொஞ்ச நேரம் வீட்டுல உட்காரவே அவனு சொல்லிட்டு. அதுல வந்து நம்ம எப்படி இந்த கம்யூனிகேட் பண்ண முடியும்னு பார்த்தேன். ஆனாலும் ஒரு ஐரனியா சொல்றேன், இப்போ வேக்சின் கண்டுபிடிச்ச டைம்ல ரஷ்யா தான் வேக்சின் ஒன்று முதல்ல கொண்டு வந்துச்சு. அதாவது மக்களை காப்பாத்துற வேக்சின் வந்து ரஷ்யா கொண்டு வருது. அடுத்து 2 மாசம் ரஷ்யா வாருக்கு யுக்ரைன் கூட போகுது. அதே ரஷ்யா தான் ஜனங்களை கொள்ளுது பக்கத்துல போய். அதே ரஷ்யா வேக்சின் கொடுக்குது. எனக்கு இந்த கான்ஃபிளிக்ட மனுஷனோட புத்தியை புரிஞ்சிக்க முடியல எனக்கு. அமெரிக்காவுக்கு போட்டியே கொண்டு வேர்ல்டு ஃபுல்லா நிறைய இடத்துல அவங்களோட வேக்சின் யூஸ் பண்ணாங்க. மக்களை காப்பாத்தலான்னு ஒரு டீம் யோசிச்சு அதே நாட்டுல இருந்து வருது. அடுத்த மாசம் அந்த நாடு பக்கத்து மக்களை கொள்ளுது. ஆனா அதே ஊர்ல இவங்க வேக்சின் கூட போயிருக்கும். எனக்கு இவங்க என்ன மைண்ட் செட்ல மனுஷோட மூளை யோசிக்குதுனால அதை கிராஸ்பே பண்ண முடியல. ஆனா உண்மையிலேயே நான் டாக்டருங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் லாக்டவுன் டைம்ல. நம்ம ஊர்ல டாக்டரை கிண்டல் பண்ணுவோம், உனக்கு என்னடா டாக்டரா இருக்க, நல்ல காசு பாப்ப, எல்லா படத்துலயும் கெட்ட டாக்டராவே கேட்ட, ஹாஸ்பிட்டல்னாலே கெட்ட டாக்டரா கேட்டாங்க. எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. அந்த வேக்சினை கொண்டு வரதுக்கு எவ்வளவு லைஃபுங்க சாக்ரிஃபைஸ் ஆச்சு. டாக்டருங்க எவ்வளவு பேர் ப்ரெஷர் எடுத்து ஹாஸ்பிட்டல்ல போய் இறந்து போனாங்க. எவ்வளவு நர்ஸுங்க, எவ்வளவு ஒர்க்கருங்க. ஏன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம சினிமால கூட கோவிட் இருக்காம நீங்க வந்து காட்டவே கூடாது ரூல் இருக்கு. அதை வந்து மறந்துடுங்க அப்படின்றாங்க. மனுஷன் மறக்க ட்ரை பண்றான். ஆனா எவ்வளவு லைஃப் அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிச்சுக்கிறத மறந்துட்டோம் அப்படிங்கறத ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். ஒரு டைம்ல எவ்வளவு ஒருத்தர் அப்பா வந்து வெளியே நிப்பார்ல, ஃபேமிலி லாஸ்டா பாத்தீங்கன்னா டாக்டர்ங்கிற போட்டோ ஒன்று வந்துச்சு. வியட்நாம்ல இந்தோனேஷியால அவருக்கு வந்துருச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போறேன், கடைசியா அவங்களை பாத்துக்கிறேன்லாம். ஏன்னா லேப்ல நீங்க பேசிரிங்க வேலை செய்யணும்னா அவங்களுக்கு இருக்குல்ல ஹையஸ்ட் ரிஸ்க் அவங்களுக்கு. நம்ம ஊர் டாக்டர் நிறைய பேர் ஆரம்ப டைம் பேனிக்ல வந்து ஜனங்க வர ஆரம்பிக்கும் போது அவங்க தான் பார்த்தாகணும். அப்ப மாஸ்க் எப்படி மாட்டணும் என்ன எதுவுமே இல்லாத டைம்ல ஒரு 2-3 மாசம் நிறைய டாக்டர் இறந்து போனாங்க. பெரிய பெரிய டீன்ல இறந்து போனாங்க. எனக்கு அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஆர்மியில இருக்கிற ஒரு ரிஸ்க் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்குன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஒரு பேண்டமிக்னா அவங்க ரெடியா இருக்கிறாங்க ஃப்ரண்ட்ல லைஃப்ஸை வச்சுக்கிறேன். அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன். அப்பதான் சரி டாக்டர் நான் இழுத்து உங்களை கொண்டு வரேன். பேண்டமிக் லாக்டவுன் விஜய்க்கு என்ன பண்ணுச்சு? விஜய் எப்படி மாத்துச்சு? உடம்பு ஹெல்த் எவ்வளவு முக்கியம் தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் நான் கண்டுக்கவே மாட்டேன். கோவிட் நடக்கும் வந்துச்சு ஒரு 10 நாள் 102 டிகிரில ஒரு 8 நாள் 9 நாள் உடம்பு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கு கோவிட் கூட தெரியல. நமக்குலாம் இங்க வரப்போதும் தைரியத்தில் ரூம்குள்ளே கிடந்தேன். கடைசியில கோவிட் எனக்கு நாங்க ஆரம்பட்டையும் பேட்ச் போலீஸ்லாம் வந்து ஒழுங்கா ஏறி ஆம்புலன்ஸ்ல ஏறலாம் மிரட்டிட்டுலாம் போனாங்க. உள்ள போனா வேற டைப்பா வச்சானுங்க. நல்ல போட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. கோவிட் அவருக்கு நல்ல சரக்குல ஒரு தாத்தா உட்காந்துருக்கு. எங்க போறோம்? எங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அப்படின்னாரு. அவர் கோயிங் அப்படின்னாரு. ஒரே வேனு 4-5 நாங்க வெளியே போறோம். மேலோட்ட ஆண்டி, தம்பி போயிரு தம்பி, ஏக்கா இருக்கா தெரிஞ்சக்கா வாங்கியா அந்த நானும் போயிட்டு தம்பி இங்க இருக்காதீங்க தம்பி, போங்க நீங்க போங்க ஆம்புலன்ஸ் ஏறுங்க அப்படிங்குது. அது சொல்லிச்சு இந்த வீட்டுல இருக்குன்னு போட்டு வந்துச்சு ஆண்டி. நான் சைலண்டா இருந்துலாம் போயிட்டு வர வெங்க பாஷிமா வர சொன்னீங்களே. ஆனா அப்போ ஆரம்ப டைம்னால ரொம்ப பேனிக் இருந்துச்சு. வந்தாலே டெத்துங்கிற பேனிக் இருந்துச்சு. எங்க ஏரியாவே கேட்லாம் போடுதோ எல்லா வீடும் அந்த வீடா அந்த பையன் ஒருத்தக்கிறான் இல்ல சின்னக்கிறான் அந்த பையோ இல்லையா ஒரு மாதிரி டேப். அப்புறம் நோய் எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப. அப்புறம் போயிட்டு லக்கில ஏதாவது எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம்.
நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு பால்கனில போய் உட்காந்து ஸ்பீக்கரை போட்டு சரியாயிட்டு காலமே கூட பாட்டு. நான் பால்கனில வந்தோன்னு அத்தனை வீடு வெளியே போய் ஜன்னலை சாத்திக்கிட்டாங்க. என்ன கலாய்ச்சிங்கன்னு சொல்லிட்டு நல்லா பாட்டு போட்டு நீங்க ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்கு வெளியே உட்காந்து. எதுக்காரங்க ஜன்னலே திறக்கலையே. அது அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெல்த் எவ்வளவு முக்கியம் தெரிய ஆரம்பிச்சது. என்னடா டபக்கு டபக்கு டபக்குன்னு நடந்துரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பயம் ஒண்ணு வர ஆரம்பிச்சது எனக்கு. அதுக்கப்புறம் தான் சரி உடம்புன்னு ஒண்ணு இருக்கு போல, அதுக்கும் வலியெல்லாம் வரும் போலன்னு தெரிஞ்சது. அதை பத்தி கொஞ்சம் பாத்துக்க ஆரம்பிச்சேன். டைமுக்கு தூங்குறது அப்பெல்லாம் டெய்லி 4 தான் தூங்குவேன். 4 நார்மல் எனக்கு. 4 மணிக்கு தூங்கி மத்தியானம் 12 மணிக்கு வந்து டிஃபனே வாழ்க்கையில கிடையாது ரொம்ப வருஷமா. கோவிட் எல்லாம் பாத்துக்கப்போதான் யார் எப்ப அது நடக்கும் போலேன்னு பயத்துலதான் அம்மா இட்லி இருக்கா வருவியா இப்ப வருவியா நீ அப்படின்னாங்க. ஆனா என் வீட்டுல வந்து கோவிடுங்கிறத நம்பவே இல்ல. நான் எப்படின்னு நிறைய ஆன்லைன் நியூஸ் எல்லாம் படிப்பேன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், 2 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் ஜப்பான்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன். எங்க அம்மா ஜப்பான்ல வருது ஜப்பான் அம்மா சொன்னக்கில சும்மாடா அதெல்லாம் அப்பெல்லாம் பொய்யிறானாங்க. அடுத்து திருப்பி வந்து நான் தான் சொன்னேன் இல்லைன்னா எல்லாம் உட்காந்து ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கோம், ஆளுக்கு ஒரு பெட்ல உட்காந்துருக்கோம். அமெரிக்காலே 10 பேர் நம்பலையே. அது எப்படிங்க காத்தெல்லாம் வைரஸ் நம்ம இருக்குல்ல அறிவாளி நடந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. அது எப்படிங்க வைரஸ் எல்லாம் காத்தலிச்சு மாஸ்க் எல்லாம் போட்டாங்க, கொத்து கொத்தா போய் சேர்ந்தானுங்க அந்த ஊர்ல. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டீங்க, வீடியோவும் வெளியில் இருக்கு. பட் ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ அகெயின். இவ்வளோ அறிவான விஜய், இவ்வளோ இன்டெலெக்சுவலான விஜய், அங்கே வந்து டிப்ரெஷன், மென்டல் ஹெல்த், ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக் இதெல்லாம் எப்படி? நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, அதுக்கான கதை சொல்லிட்டீங்க. பட் ஸ்டில் லாக்டவுன் டைம்ல 32, 33 படம் ரொம்ப நாளா நிக்குது. அதுக்கப்புறம் லாக்டவுன்ல வந்து வருஷம் ஓடுனது தெரியல. அந்த 33 அந்த ஏஜ் டைம் அப்புறம் அப்பாவோட நியூஸ்ல இருந்து ஒரு டைமுக்கு மேல உடம்பு கண்ட்ரோல் மீறி ஒரு மாதிரி திடீர்னு தூக்கம். நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. ஹார்ட் வேகமா நம்ம கண்ட்ரோல மீறி வேகமா அடிக்க ஆரம்பிக்கும். ஒண்ணுமே புரியல, எனக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு இருக்கு நைட்லாம் அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியல. டாக்டர் கிட்ட போயிட்டு திடீர்னு கல்ல இருந்து கடற்கரை தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது. அவங்க நார்மல் டாக்டர், செக்ரட்டரி இதெல்லாம் கிடையாது. என்ன சொல்ல தெரியல. இது இந்த அங்காமலி டைரிஸ் எந்த படம், அது கும்பலா நைட்ஸ்ல ஒரு சீன் வரும், அப்படியே நடந்துச்சு எனக்கு. அப்புறமா என்ன பிரச்சனை இல்ல, படம் அப்படியே நிக்குது, ஒன்னில வந்துரும். அப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா நீங்க இப்ப நல்லா இருந்தாதான் 50-60 வரைக்கும் நிறைய படம் பண்ண முடியும், அது முதல்ல யோசிங்க அப்படின்னாங்க. ஹெல்த் வேற மாதிரி நாங்க அப்பதான் புரிஞ்சுது எனக்கு. சோகம் வந்து பிரோஜனமே இல்லையா முதல்ல அப்படின்னாங்க. அப்புறம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. இது குருபாய் வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தார் டிப்ரெஷன் பத்தி. நீங்களும் பேசுறீங்களானே அப்படின்னா நிறைய பேசிட்டு இருப்போம். அது சும்மா நானும் ஜாலியா பேசிட்டேன். அப்புறம் பார்த்தா நிறைய கமெண்ட், ஆனா நீ ரொம்ப காமெடி வீடியோ பண்றான்னு நினைச்சோம், நீ இதை பத்தி எல்லாம் பேசுவோம், எனக்கும் இருந்துச்சுனே, எனக்கும் நைட்ல அந்த பிரச்சனை இருந்துச்சு, நானும் சரியானு சொல்லும் போதுதான் இதை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சது. வெறும் காமெடி பண்ணி கெட்டதை பேசுற ஒரு அண்ணன் வந்து பேசுறாருன்னா அப்ப எல்லாரும் அவன் வந்து காமெடி பண்றவங்க 24 ஹவர்ஸ் ஹாப்பியா சுத்த நினைச்சிட்டு இருந்தான் போல. இது அதுக்கப்புறம் தான் நான் பாட்காஸ்ட்ல இதை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தெரிஞ்சது நைட்ல நிறைய பேருக்கு தூங்குறது இல்லைன்னு அப்புறம் தான் புரிஞ்சது. சரி உங்க பாட்டுக்கு எடுங்க நல்ல தூக்கம் வருதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஏதோ ஒன்று பண்றோம் போல. அப்புறம் வந்து ஆங்ஸைட்டினா என்ன, ஏஜ் பேனிக்னா என்ன, அதெல்லாம் பொறுமையா இந்த புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன். அது நமக்கு நடந்து அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுக்கும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இப்ப என்னன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்ற வீடியோ தான் நிறைய இருக்கு. ஒரு ஹெட்போன் ஒண்ணு மாட்டிக்கிட்டு நீ ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு என்ன அதிகமா சொன்னாங்கன்னா தோத்து போறதும் தப்பு இல்ல, நீ மட்டும் தானே சொன்ன அப்படின்னா அது அதிகமா கேட்டிருக்காங்க. தோத்து போறதும் தப்பு கிடையாது, அதுவும் ப்ராசஸ் ஆஃப் லைஃப்னு எங்களுக்கு எவனுமே சொல்லல. காலேஜ்ல இருந்து வெளியில போற வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க எப்படின்னா அதை பண்ண முடியும், ஏன்னா அதுவும் வந்து பார்ட் ஆஃப் லைஃப்னு எங்களுக்கு யாருமே சொல்றது இல்ல. ஏன்னா தோக்குறது நீ மொத்தமா தோத்துட்டேன்னு எனக்கு தோணுது. தோத்துட்டா திருப்பி அடுத்தது ஜெயிக்கிறது வருங்கிறது எங்களுக்கு எது தெரிய மாட்டேங்குது. அதை நான் பாட்காஸ்ட்ல பேரா நானும் தப்பு பண்ணிருக்கேன், நானும் தோத்துருக்கேன், நிறைய நடந்திருக்கேன். அடுத்த விஷயமும் நடக்குங்கிற கிளாரிட்டி வந்து அதை நான் பேசும்போது அதை என்ஜாய் பண்ணேன். எங்களுக்கு அப்பதான் பேனிக் போதுன்றான். எங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா அது எப்படி, அது பேனிக் தானே, இதான் ஆகுது. அதான் சொல்லுவேன், நீ ஒரு கதை எடுக்கிறீங்கன்னா 4 கதை வேலை செய்யாதுமே, அது யாரும் உங்களுக்கு சொல்றது இல்ல. எல்லாருக்குமே ஷார்ட்லயுமே சூப்பரா வந்துடணும்ன்றான். 5 ஷார்ட்லயும் மொக்கையா இருக்கும் உனக்கு. ஆனா ஜெயிச்சவங்க அந்த இன்டர்வியூல சொல்ல மாட்டாங்க, நான் எடுத்தோடனே நான் வந்துட்டேங்க அப்படிம்பாங்க. ஆனா அவன் 5 இது கஷ்டப்பட்டு வெளியே சொல்றது இல்ல. அப்பதான் அந்த க்ளோரி, அந்த மேஜிக் இருக்கும் அவங்க மேல. ஓ நீங்க ஜீனியஸ் போல, யாருமே ஜீனியஸ் இல்ல, எல்லாமே ரொம்ப சுமாரா இருந்து மீடியக்கரா இருந்து உழைச்சுதான் ஜீனியஸ் ஆயிருக்காங்க. ஐன்ஸ்டீனோ எடிசனோ யாரு, நீங்க அவங்க டீப்பா படிச்சீங்கன்னா பிறந்தவொடனே யாருமே ப்ராடிஜி கிடையாது, எல்லாம் உழைச்சுதான் வந்து. அதை அவங்க வெளியே சொல்றது இல்ல. இப்போ வர பசங்களுக்கு அவங்க டக்குனு நம்ம ஜீனியஸ் இல்ல போல, முட்டா பைய போல நினைச்சுக்கிறாங்க. தோத்துதான் வந்தவங்க யாருமே சொல்றது. நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல நான் நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து அது லிஸ்ட் எடுக்க முடியல. விஜயோட ஃபெயிலியர்ஸ் என்னன்னு எடுக்க முடியல. விஜயோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியராக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்னு சொன்னது என்னவா இருக்கும்? என்னது ஃபெயிலியர்? எதெல்லாம் விஜயோட ஃபெயிலியர்? இல்ல அதை வந்து அப்ஜெக்டிவா சொல்ல முடியாது, சப்ஜெக்டிவா நமக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல, ஒரு தெளிவு இருக்கும்ல.
ஸோ அந்த நானா காசு போட்டு ஒரு பைசா கோப்பன்னு ஒரு படம் ஒன்று ம். எடுத்திருந்தேன். ம். அப்ப ரொம்ப புதுசு. ஷார்ட் ஃபிலிம்லாம் வரல. வீட்ல ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்கியது 8 லட்ச ரூபாயா மாறி போகும்போதெல்லாம் ஏடி எல்லாமே எடுக்கவே கூடாதுன்னாங்க. ம். அப்ப நான் ஃபுல் படம் கையில வைக்கும்போது நாளே கூடாதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கே வருது. ம். சுப்ராஜ், குமாரசாமி, பாலாஜி மோகன் தான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்பொழுது நான் ஒரு ஃபுல் படம் கையில வச்சிருந்தேன் 1.5 மணி நேரத்துக்கு. ம். இப்ப ஏன் ட்ராமாவே யோசிக்க நான் ரொம்ப முன்னாடியே. அப்போ அது எல்லாருக்கும் புதுசு. அத பண்ணக்கூடாது அப்டின்னாங்க. அதுதான் நான் பார்த்த இன்னும் அந்த படம் கையில இருக்கு. ரொம்ப டவுனான ஒரு விஷயம் வந்து ஆ அந்த ஒரு வயசுக்கான ஒரு இது அது. முடிச்சுட்டு படம் பார்க்கலாம். அந்த பட்ஜெட்டுக்கு என்ன டாக்குமெண்ட்ரியோட போட்டு அத ரிலீஸ் பண்ணணும்னு தான் ஆசை. மத்ததெல்லாம் ஓரளவுக்கு ஹாப்பி தான் நான். ம். எனக்கு என்ன டைரக்ஷன்ல போறேனோ அதுதான். ஆனா அது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயமா தான் வச்சுப்பேன் அத. ம். வெளியில அத பார்க்கறது இல்ல. ம். ஸோ அத வச்சு தான் அத கணக்கு எடுக்கிறது. ம். வாட் இஸ் ஃபெயிலியர்? ஃபெயிலியர்னா என்ன? இப்ப இப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ வந்து சக்சஸ் ஃபெயிலியர்ங்கிறது மத்தவங்க நீங்க பண்றத பார்க்கறது. ம். நீங்க உங்க பார்க்கறதுல வராது. நீங்க அதுல ஹாப்பியா இருக்கீங்களான்னு மட்டும் தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. திருப்பி சொல்லுங்க. உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்குது. ம். அத நீங்க பேசிடுறீங்க. ம். அந்த கிரியேட் பண்ணிட்டீங்களே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ம். ஏன்னா பண்ணத பார்த்துட்டீங்க. ம். அதோட உங்க வேலை முடிஞ்சது. ம். அங்கிட்டு இருக்கிற இன்னொருத்தர் தான் அத வந்து சக்சஸா ஃபெயிலியரான்னு பார்க்கறாங்க. அது நம்ம தப்பே கிடையாது. இல்ல சக்சஸா ஃபெயிலியரா இல்ல நான் என்ன கேட்கறேன்னா விஜயோட பாயிண்ட்ல ஆ ஃபெயிலியரோட நம்ம மீட்டர் பண்ற ஆர்ட் வந்து என்னைக்குமே ஃபெயிலியர்ல வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ம். அவங்க இப்போ அது ஒரு 5 பேர் படிச்சா நம்ம ஃபெயிலியர்ன்றோம். 500 பேர் சக்சஸ்ன்றோம். அது அவங்கள பொறுத்து தான் மாறுது. உங்களுக்கு இது என்னவா இருக்குங்கிறது முக்கியம். ம். இதுவே பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிடும். இது கொஞ்சம் குழப்பம். கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க. நல்லா இருக்கு. நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கனாலே நீங்க ம். ஜெயிச்சாச்சு. ம். ம். அத வந்து கம்மியான பேர் பார்த்தா அத வந்து ஃபெயிலியர்ன்றாங்க. ம். 5000 பேர் பார்த்தா சக்சஸ்ன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவங்க வர்றத பொறுத்து தான். ம். நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்களா? முடிஞ்சது வேலை. ம். உங்க வேலை அதோட முடிஞ்சதுமாங்க. ம். வரைஞ்சதோட முடிஞ்சது. பேசுனதோட முடிஞ்சது. படம் பண்ணதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நடக்கிறது உங்க கையிலேயே இல்ல. ஏன்னா வேன்கோ சரி இப்ப கேக்குறேன். வேன்கோ வாழும்போது ஃபெயிலியர். ஒரு பெயிண்டிங் விக்கல. இன்னைக்கு பல கோடி ரூபாய் வருது ஜீனியஸ். இப்ப வேன்கோ சக்சஸ் ஃபெயிலியரா? ம். ம். உங்களால சொல்ல முடியாதுல்ல? ம். அவரை கேட்டா அவருக்கே தெரியலம்பாரு. ம். அவரை கேட்டா நான் ஹாப்பியா இருந்தா செத்து போனேன்னாரு. ம். எனக்கு அந்த மைண்ட் செட் தான் முக்கியம். தியாகராஜன் குமாரராஜோட மைண்ட் செட் ம். ஆர் ஓஷோட மைண்ட் செட் ஆர் புத்தரோட மைண்ட் செட் ம். ஆர் வேன்காகோட மைண்ட் செட் எப்படி விஜய் கிட்ட இருக்கு? நான் உங்களை தூக்கில வச்சு பேசல. இல்ல ஆமா எல்லாருமே பிடிக்கும். சொன்ன எல்லாருமே பிடிக்கும். குமாரராஜாலாம் பயங்கர சில்லான ஒரு இல்ல இப்ப நீங்க சொன்ன டைலாக் கிட்டத்தட்ட குமாரராஜா பேசுற மாதிரி தான் இருக்கு. படிக்க தான் வரும். ம். விஷயம் கத்துக்கிறதுக்காக வரும். எப்ப வரும்னா இப்போ பிகாசோ எடுத்துக்கோங்க, வேன்கோ எடுத்துக்கோங்க, டாலி எடுத்துக்கோங்க, சார்த்தர் எடுத்துக்கோங்க, நீட்சே எடுத்துக்கோங்க. நீட்சே ஜெர்மனில மிகப்பெரிய பிலாசபர். ம். நீங்க உலகத்துல மிகப்பெரிய பிலாசபர் நீட்சே. நீட்சேக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல. ம். ஒரு பொண்ணு அவரை மதிக்கல. டெய்லி அழுவாரு. அவரை வந்து காலேஜ் விட்டு ரிமூவ் பண்ணிட்டானுங்க. அவர் ஃபேமிலி ஃபுல்லருக்கு மைக்ரேன். ரொம்ப சீக்கிரமா செத்து போயிட்டாரு. மென்டல் ஆயிட்டாரு அவரு. அதாவது அவர் புக்கை எதுவுமே விக்காம யாருமே ஏத்துக்காம ஜெர்மனியை எதிர்த்து டயர்ட்ல மென்டலான ஒரு ஆளு. ம். இப்ப இதை படிக்கும் பொழுது நம்ம அதோட பெட்டரா இருக்கோமேன்னு தோணும். ம். ஏன்னா இப்ப வந்து என்னால இந்த விஷயத்த சொல்ல முடியுது. இப்ப நான் சேனலாவது வச்சிருக்கேன். ம். நீச்சே மாதிரி லோனியால ஒரு ஆள் யாருமே இல்லையா அவனுக்கு நான் தேவலாம் போலயே அப்படின்னு. ம். வேன்கோ எடுத்துக்கோங்க, ம். டாலி எடுத்துக்கோங்க. ம். இப்போ இது ப்ரூனோ ஷூல்ஸ்னு ஒரு பெயிண்டர் ரைட்டர் ஒருத்தர் போலாந்து ரொம்ப பிடிக்கும் அவரை. ஜூ அவரு நாசி டைம்ல ஒரு அதாவது மொத்தமே ஒரு 4 ஷார்ட்ஸ் தான் எழுதிருக்காங்க. மிகப்பெரிய ஜீனியஸ். அவன் வாழ்ந்திருந்தா எங்கேயோ போயிருந்திருப்பான். ஒரு 2 நாசி ஆபீசருங்க வெட்டுக்கிட்டே அவர் சுட்டு கொண்டு இருக்காங்க. விளையாட்டுல யாரு முதல்ல சொல்றதுன்னு ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பாத்துருக்கான். இன்னைக்கு அவன் எழுதுன அந்த 5 ஷார்ட் ஸ்டோரி வந்து மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் லெவலு. 2 பேரும் விளையாண்டுருக்கானுங்க லைஃபை வச்சுக்கிட்டு. இப்ப அதை பார்க்கும்போது நம்ம என்ன நம்ம நல்லாதான் இருக்கோம். நம்ம இன்னும் எவ்வளவோ செய்யலாம். சோ இந்த மாதிரி நிறைய உலகம் ஃபுல்லா விஷயம் தெரியும் போது நம்ம எல்லாருமே ஒண்ணும் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம லாங்குவேஜ் நம்ம கல்ச்சரை விட்டு வெளியே எல்லாரும் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லாருக்கும் ஒரே சஃபரிங் தான் இருக்குன்னு தெரியாது. பிரான்சிஸ் ஃபோர்ட் கோப்போலா காட்ஃபாதர் எடுத்தவர் பெரிய ஆள். அவரோட இந்த படம் வந்துச்சு அப்போகலிப்ஸ்னு படம் வந்துச்சு. மிகப்பெரிய டிராமா. ஒரு இடத்துல கண்ணை தலையில வச்சுக்கிட்டு தான் போட்டோவே போட்டிருப்பார். நான் எதுக்கு இருக்கேன்னு. நமக்கு ஒரு காட்ஃபாதர் டேட் அந்த படத்துல மிகப்பெரிய சொத்துக்குத்தி எல்லாம் வித்துட்டாரு. 2 ஹார்ட் அட்டாக் அவருக்கு. அந்த படம் முடியும் போது 2 அட்டாக். கடைசியில ஆஸ்கார் வந்து அவருக்கு தரல சவுண்ட் இன்ஜினியர் வாங்கிட்டு போயிட்டாரு. ஹெலிகாப்டருக்கு சத்தம் போடுற வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிம்ப. அவரோட இந்த டைரி டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்கு. அதை படிச்சீங்கன்னா இதை நானும் பாத்திருக்கேன். இந்த கஷ்டம் எனக்கும் இருந்திருக்கேன் இருக்கும். சோ இப்படி எல்லாருக்கும் ஒரே விஷயம் இருக்கும் தெரியும் போது உங்களுக்கு கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் தான் பெரியவன் உங்களுக்கு தோணாது. நான் தான் பெரியவன வேன்கோ என்ன அப்படியே ஒண்ணு இல்ல சார் ஓகே நான் அமைதியாவது மனசு. சோ அதனாலதான் நிறைய விஷயம் தேடி படிங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். இல்லன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க செம ப்ரொஃபண்டா இருக்கு. என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க.
ஓகே, நான் இவனை கம்பேர் பண்றேன். இவனை விட நான் இப்ப இப்போ நம்ம கிட்ட ஒரு மைக் இருக்கு. ம். நம்ம இப்ப வேங்க கிட்ட மைக் இருந்திருந்தா என்ன இருக்கும்? இன்னும் 4 பெயிண்டிங் எக்ஸ்ட்ரா வித்திருக்கும். ம். அவர்கிட்ட ஒரு கேமரா இருந்தா வீலாக அவரால் பண்ண முடிஞ்சிருந்தா யோசிங்க. ம். இதுதான் இப்போ. சோ அப்போ நம்ம எவ்வளவு தேவலாம் பெட்டர், அப்ப இதுல என்ன பண்ண முடியுங்கிறத பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். ம். அப்பதான் அந்த நேர்மை உங்களுக்கு வந்து இருந்துக்கலாம். அவங்க இருந்தாங்களா உனக்கு என்ன அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ம். இதுதான் படிக்க 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 தான் அது வருமே தவிர, இல்ல நமக்கு பக்கத்துல யாருக்கும் அவங்கள மட்டும் தான் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ம். ஸோ இப்போ நான் பேசுற இந்த இவங்களை பத்தி ரெஃபரன்ஸ் எல்லாம் பேசணும் கூட எனக்கு ஐடியா கிடையாது. எனக்கு தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ம். பாட்காஸ்ட்ல எனக்கு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ம். இப்போ நம்ம ஊர்ல படம் இருக்கும்போது வேன்கோ பத்தி எடுக்க முடியாது. ம். அதை பத்தி கதை வரணும் தேவையில்லை. ம். இந்த ஃபார்மெட்ல வரும்போது சொல்லும் போது அதை பத்தி எல்லாம் அதிகமா கேட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். தொஸ்தோஸ்கியோட நாவல் ஒன்று இருக்கும், ஃபேமஸான நாவல், ம். பயங்கரமான நாவல் அது. அவர் வந்து எப்படி இந்த எண்டிங் வந்து பயங்கரமா இது எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ம். கேட்டாங்க. ம். இல்லைங்க நல்லா பண்ணிருப்பேன், 2 வாரத்துல இந்த வட்டிக்காரன் வந்துருவேன், அதனால வேகமா கிளைமேக்ஸை முடிச்சேன்னாரு. இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்ற ஒரு நாவலோட அவசரம் வந்து வட்டிக்காரங்கள இதுக்கு தொஸ்தோஸ்கி அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஓ உனக்கும் அந்த பிரச்சனை இருக்கா பாரு, எனக்கு தெரியாம போய் சொல்லும் போதுதான் அவனுக்கும் நம்ம கஷ்டம் தான் இருந்திருக்குன்னு தெரியுமா. ஓகே, நம்ம ஒழுங்கா தான் இருக்கோம், நம்ம வேலை இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணாது. இதுதான் படிக்க படிக்க தான் நமக்கு விஷயம் தெரியும் போதுதான் நம்ம எவ்வளவோ பெட்டரா இருக்கும். 2023 தெரியும் போதுதான் மனசு அமைதியா அந்த அம்புலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீ ஃபேக்லாம் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா முடிப்பீங்க. பெரிய பெரிய கையெல்லாம் இருந்திருக்கா, உனக்கு என்ன தக்காளி உனக்குன்னு வந்து படிட்டா பரமாங்கிறீங்களா? ஆமா ஆமா, அது செய்யவே மாட்டாங்க நம்ம ஊர்ல. அது படமோ பாட்டோ எதுவா இருந்தாலும் ஓகே, நீங்க நிறைய உங்களுக்கு லேர்னிங் ஆவா இந்த அம்புலன்ஸ் வந்துடும். விஜய் ஓட சக்சஸ் என்னவா இருக்கும்? வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் விஜய் சக்சஸ்? இந்த ஜர்னியோட சக்சஸ் லைக் அடுத்த ஒரு 5 வருஷம். இல்ல அந்த கோல் ஓரியன்டட் வந்து எனக்கு வந்து நான் அது இது பண்றது இல்ல. ஏன்னா எவ்ரி மொமெண்ட் இஸ் நியூ அப்படிம்பாரு ஜெயகிருஷ்ணமூர்த்தி. நீங்க வந்து நான் இந்த இடத்துல இப்படிதான் இருப்பேன் நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வேற எதெல்லாம் நல்லா வருமோ அதுக்குள்ள நீங்க போறது இல்ல. நான் வந்து ஒரு படத்துல வில்லனா நடிச்சிருக்கேன், நான் இவ்வளவு பெரிய ஆன்லைன்ல இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லி நான் பாட்காஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். வெறும் ஆடியோ தானே, நான் எதுக்கு பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா எனக்கு அதுல இதோட அருமையான ஃபேன்ஸோட எனக்கு ஐடியாவே இருந்திருக்கு. சோ நிறைய பேர் வந்து நம்ம இது இப்போ வந்து நீங்க ஏன் ஜாஸ் எல்லாம் கேக்குறீங்க, நீங்க தான் இது பண்றீங்களா, சினிமாக்கு ஜாஸ் தேவையில்லையம்மா. ஏன்னா எனக்கு அந்த பாட்டு நல்லா இருக்கா தான் கேட்கறது, யாரும் கனெக்ஷன் பண்ணிக்க முடியாது. சினிமா மட்டுமே ட்ரை பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனைனா அது சம்மதம் மட்டும் தான் படிப்பாங்க, புக்ல ஸ்டோரி இருக்கான்னு பார்ப்பாங்க, அது சம்மதம் மட்டும் தான் பாட்டு கேட்பாங்க, வேற எதுவுமே அவங்களுக்கு வேற அவங்களோட கேன்வாஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை கோல் நடக்கும் போது. சோ நம்ம லைஃபே ஜாலியா வச்சுக்கணும் தெரியுமோ நமக்கு தேவையானதெல்லாம் கூட படிப்போம், ஆனா எந்த ஐடியா எதுல வருங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் வந்து சோ எனக்கு 5 வருஷம் கழிச்சு நான் அந்த ஆர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும்னு இருக்கேன். அது என்ன மாதிரி இதுல மாறுங்கிறது எனக்கு. அப்படி நம்ம கோல் வச்சோம்னா இன்னொரு ஆர்ட் ஃபார்ம் நம்ம கம்மியா பார்க்க ஆரம்பிச்சிடறோம். எனக்கு படம் தாங்க முக்கியம். நிறைய பேர் சொன்னாங்க நீங்க படம் பட்டீங்கன்னா சரி ஆன்லைன் விட்டுருவீங்கன்னாங்க. நான் அதை அப்படி பார்க்கவே இல்லை. எனக்கு அது எவ்வளவு முக்கியமோ இது அவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ஸோ வந்து அந்த ஹோல்சமா இதை விட்டு பார்த்த விட்டு மாறாம எந்த வழியில ஆர்ட் பண்ணாலும் எனக்கு ஹாப்பி தான். அதுதான் என்னோட சக்சஸா நான் பார்ப்பேன். இப்ப பண்ற வேலையா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இன்னும் பெருசா இன்னும் ஹாப்பியா பண்ணிக்கிட்டு இருந்தா போதுங்கிறத என் கோலாவே சக்சஸாவே நான் பார்ப்பேன். புதுசா ஒருத்தங்க கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் பிளாக் பண்ணலாம், டிராவல் பிளாக் பண்ணலாம், சேலஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு இதோட வரேன். பிரியாணி கடை போட்டா பிசினஸ் ஓடிடும், நான் பிசினஸ் மேன் ஆயிடுவேங்கிற டெம்ப்ளேட்டோட வரேன். இப்படி இல்லாம ஒரு கிரியேட்டரா ஆகணும்னா, ஒருத்தர் புதுசா கிரியேட்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி ஆகலாம், என்ன எதை யோசிச்சு ஆகலாம்? இப்போ ஒருத்தங்க புதுசா வராங்க அப்படின்னாங்கன்னா ரெஃபரன்ஸா பார்க்காம மத்தவங்கள இப்ப இன்னும் என்ன இல்லைன்னு யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இர்ஃபான் வந்த டைம்ல அப்படி ஒரு வீடியோ இல்ல, மதங்குரி வந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு வீடியோ இல்ல, சித்து வீலாக் இவ்வளவு சீக்கிரம் வந்துச்சு, அவ்வளவு ஜாலியா ஒரு வீலாகே இல்ல, அது ஒரு ஆபீஸோட ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படி ஒண்ணு அதுக்கு முன்னாடி இல்ல. சோ இப்போ நம்ம ஒண்ணு பண்ணணும்னா இன்னும் எது வரலன்னு தான் யோசிக்கணும். அது ஆட்டோமேட்டிக்கா ஜனங்களுக்கு, ஏன்னா இப்போ ஃபுட் வீலாக 500 சேனல் இருக்கு, அந்த 500 தேடி அவங்க போறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு மொதல் 4 மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கும். இப்போ வர்றவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்குள்ள மறுபடியும் ஆரம்பிக்கிறது பிரயோஜனம் இல்ல, இன்னும் இங்க என்ன வரலன்னு யோசிக்கிறதா ஒரு கிரியேட்டர் நல்லா இருக்கும். இந்த பையன் ஒண்ணு பண்ணா பாருன்னு இப்ப எது ஷேர் ஆகுதுன்னா இது வரைக்கும் வராத ஒரு கண்டென்ட் தான் ஷேர் ஆகுது. ஏன்னா மத்தெல்லாம் பார்த்து அழுத்து போயிட்டாங்க அவங்க. இப்ப நீங்க ஃபுட் வீலாக்லே நீங்க இது வரைக்கும் பண்ணாத ஒண்ணு பண்ணி ஆகும். இந்த பையன் நார்மலா இல்ல வேற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றான் பாருன்னு இருக்கணும். அதே டெம்ப்ளேட் இனிமே வேலை செய்யாது. இப்ப உங்களுக்கு தேவை வந்து அந்த ஷார்ட்ஸ்ல தான், ரீல்ஸ்ல வந்து 4 செகண்ட்ல கிராஸ்பிங் என்ன இருக்கும்னா நியூவா இருந்தாதான், ஓ இதை நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே இல்லல்ல, டேய் மாப்பிள்ள இதை பாரு அப்படின்னு புதுசா இருக்கிறதா இப்ப அதிகமா யூனிக்கா இருக்கணும். பழைய இதுல ஒன்றது இனிமே வேலை செய்யாது. லாங் ஃபார்ம் வெர்சஸ் ஷார்ட் ஃபார்ம், இது எப்படி பாக்குறீங்க?
நான் ஆப்போட டெவலப்மெண்ட் தான். லாங் ஃபார்ம் தான், ஷார்ட் ஃபார்ம் வரல. ம். ஆப்போட டெவலப்மெண்ட் தான். ஷார்ட் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ம். ஹாப்பினஸ் இருக்கு. ம். அதுல பிராண்டிங்கும் வந்துட்டு அது இன்டெகிரேஷன் அது நிறைய ஆயிடுச்சு. அதுதான் இப்ப பிரச்சனை. அதுல வந்து நல்ல கிரியேட்டருங்களை விட இப்போ ஸ்கேமும் நிறைய வர ஆரம்பிக்குது. ம். ஸோ ஷார்ட் ஃபார்ம்ல 40% யாரும் நீங்க ஜட்ஜும் பண்ண முடியாது உங்களுக்கு. ம். அவங்களுக்கும் இந்த மானிட்டைசேஷன் இல்ல. அதனால தான் பிராண்டு கிட்ட ம். வெளியே போயிட்டு ம். அது ஒண்ணு இருக்கு. எனக்கு லாங் ஃபார்ம் தான். எனக்கு ஷார்ட் ஃபார்ம் மேல செய்யல. நான் கொஞ்ச நாள்ல ஷார்ட் ஃபார்ம் தான் எல்லா ஆப்பும் இது புஷ் பண்ணது மட்டும் எனக்கு தெரியுது. தெரிஞ்சிருச்சு. லாங் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு வந்து ம். நான் எனக்கு கிரியேட் பண்ணணும்னு ஆசை எனக்கு லாங் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ம். நீங்க பிசினஸா பாக்குறீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் தான் பெஸ்ட் Best. உங்களுக்கு. இப்ப ஒரு நம்ம ஊர்ல ஒரு டாப் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 கிரியேட்டர்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? நம்பரா இல்ல, உங்களுக்கு பிடிச்ச கிரியேட்டர்ஸ்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? இது யூடியூப்ல யூடியூப்ல பிலிப் முதல்ல Service. வந்துடும். ம். இது பாட்காஸ்ட்ல வந்து இது ஷும்மி ஷும்மி. வந்துடும். தமிழ்லே தானே, ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்லலாம் திட்டுவானுங்க. ம். ஜென்சனு ம். ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லிடுறேன். ஆனா இவங்களை யாரும் சொல்றது இல்ல. சொல்ல யோசிப்பாங்க. ம். அதெல்லாம் சொல்லாதீங்கண்ணே பிரச்சனை. இதுல ஜென்சனோடது எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம சில பேர்த்துல போய் கமெண்ட் பண்ணுவோம்ல. இப்ப நான் காமிக்கான்ல போய் தியாகராஜனை பார்த்தேன். நானு பையன் பொண்ணெல்லாம். இப்ப இளையராஜா பார்த்தா காலில் விழக்கூடாதுன்னு தோணும். நான் ஒரு தடவை போய் காலில் விழுந்து பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்ரீராம ஜெயம் எழுதி ராஜான்னு எழுதிட்டு நான் இவங்கிட்ட எழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தியாகராஜன் குமார் பார்த்தா எனக்கு கண்ணு கலகுது. அது மட்டும் பண்ணிட்டுமா, உங்க வீடியோஸ் அவ்வளோ இம்பாக்ட் ஆகுது நான் சொல்றேன். ஜென்சன் அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, அவருக்கு என்ன யாரும் கூட தெரியாது. அவரோட இந்த இப்போ வந்த மூவில வந்து கண் தெரியாம வந்திருக்கோம். எனக்கு என்னமா நானே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்களா. அவரு நக்லைட்ஸ் வீடியோ அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதான் சேனல் சொல்லி தைரியம் சொல்லி ஷேர் பண்றது பாக்குறது சொல்லிட்டு தெரியும். தமிழ்ல இவங்க ஆல்டர்னேட்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. ரெகக்னிஷனா உங்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்கணும். நிறைய இடத்துல அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் இது பிலிபிள் நாமினேட்டே ஆகாது. ஏன்னா அவங்களோட இந்த ப்ரொஃபானிட்டி வந்து ஒரு விஷயமா பார்ப்பாங்க. ஆனா அதுவும் ஒரு ஆர்ட் ஃபார்ம். நான் ரொம்ப நாளா போராடுறேன் அதுக்கு, அவனுங்களும் போராடுறானுங்க. அது ஒண்ணு. உங்களுக்கு பிடிச்ச இண்டி ஆர்டிஸ்ட் தமிழ்ல? கேபர்வாசிக்கு ஆல் டைம் ஃபேவரட். நான் வந்து அதை ஆரம்பிச்சது கௌதம் வாசு வெங்கடேசன் ஒரு பையன் ஒருத்தன். ரொம்ப டெம்பிள் மேக் இப்போ நல்ல ஃப்ரெண்டு, வளர்ந்து வரும் இந்தியா ஆர்டிஸ்ட். அதான் வந்து இந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நான் இந்தியா நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப இப்பதான் வந்துகிட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பண்றதுலயே அவன் ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று அவனை கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த அளவுக்கு நல்ல டேலண்ட் அவன். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அசல் கொலர் வந்து தமிழ் ஹிப்ஹாப் வந்து எப்படி ப்ராப்பரா பண்ணணும்னு கத்துக்கணும்னா அவனை பார்த்துட்டா போதும். அவன் தான் அவன் பாட்டெல்லாம் போட்டு உட்காந்துருந்தான். 3 பெஸ்ட். அசல் கொலர் இண்டி இல்ல, இண்டி இன்னும் பெருசாயிடுச்சு. ஆனா பெஸ்ட். இந்த பால் டப்பா, ஏகன் இவங்கெல்லாம் வந்து அந்த கேங், அது பெரிய கேங் ஃபார்ம் ஆகிறதுக்கு அவனோட ஹிட் வந்து பெரிய ரீசன். ஒரு டாப் 3 டாப்னு போட வேணாம் அந்த இடத்துல. ஒரு சிறப்பான பாட்காஸ்ட் லைஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 3 பேர் நம்ம ஊர்ல பண்ற பாட்காஸ்ட் பத்தி சொல்லணும். அது நான் மட்டும் தான் பேசுறேன் இந்த சேனல்ல. ஸ்பாட்டிஃபைல என்ன சேனல் இருக்கு அப்படின்னாங்க. செல்ஃப் கூட இல்ல, என்ன சேனல்னே தெரியல. எனக்குமே தெரியலங்க. என் பேரை போட்டு விஜயவதராஜ் சேனல்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு. சும்மி வனகாவியங்கள் தான் என்ன பாட்காஸ்ட்குள்ள கொண்டு வந்ததே. அவங்கதான், அவங்க ஃபுல்லா இந்த பொலிட்டிக்கல் தான். அவங்க எதுக்குன்னே ஓஷெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு கொண்டு வந்தது. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ், எல்லாம் தெரியும். ஆனா அவங்க கேட்டதெல்லாம் அவங்கள திட்டுவாங்க. ஏன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் பேசி வச்சிருப்பாங்க. ஓம் கிரீம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டுக்காரன் கேட்கணும். பாட்டுக்காரன் வந்து நல்லா பண்றான், எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது. செம்ம டேலண்ட். ஃப்ரெண்டு தான் சுதீரன் சொல்லிட்டாரு. பாட்டுக்காரன் வந்து பெரிய பெரிய சினிமாலுங்களும் பாட்காஸ்ட் இன்டர்வியூ உட்காந்துருப்பாங்க. அசால்ட்டா கொண்டு வந்துருவான். அவன் மியூசிக்கு அவன் தனியா பாட்காஸ்ட் ஒன்று வச்சிருந்தான். அது தமிழ்ல வந்து நான் கம்மியா தான் கேட்பேன். வேற இதுதான். மற்றபடி இங்கிலீஷ்ல டங்கன் ட்ரெஸ்ஸல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. டங்கன் ட்ரெஸ் ரொம்ப வருஷமா போட்டிருக்காரு, ஜோரோகன் டைம்ல இருந்து. அவரோட மிட் நைட் காஸ்பல்னு ஒரு சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அவர் பாட்காஸ்ட ஒரு அனிமேட்டர் வந்து வரைஞ்சிருப்பார். பேச 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 பயங்கர சரியலா வரைஞ்சிருப்பார். ஒரு சீசனுக்கு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் கேன்சல் பண்ணிட்டான். சூப்பரா இருக்கும், அதை வந்து பாருங்க. பாட்காஸ்டோட வீடியோ வெர்ஷன் ஒண்ணு. அதுக்கப்புறம் இவரு நம்ம ரிக் ரூபினோட ஒரு பாட்காஸ்ட் இருக்கு. அவர் எல்லா முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் உள்ள கொண்டு வந்திருப்பார். அது ஒண்ணு நான் வந்து பார்ப்பேன்.
மற்றபடி அலெக்ஸ் ஃப்ரீட்மேன் எல்லாம் யூடியூப்ல கிளிப்பா ஓடிட்டு இருக்கும். ம். ஹோல்சமான பாட்காஸ்ட் தான். அப்புறம் மைக்கேல் மீட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட ஒரு பாட்காஸ்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் எமரால்டு பாட்காஸ்ட்னு ஒன்று, எல்லாம் இந்த நம்ம பாட்காஸ்ட் மாதிரி அங்கே ஃபாரின்ல அவங்களோட இந்த விச்சு ம். அது பேகனிசம் அதை பத்தி எல்லாம் பேசுற ஒரு இருக்கும். ம். அதுதான் என்னோட உங்க போன்ல ஒரு 3 ஆப் நான் கண்டினியூஸ் யூஸ் பண்றேன் லேர்னிங். வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபீட் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபீட்லின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கு. ஃபீட் ரீடர்னா ஆரம்ப டைம்ல அதுதான் இருந்துச்சு. இப்ப நம்ம சோஷியல் மீடியா நியூஸ் பாக்குறோம். ஃபீடர்ல வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் ஃபீட் இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ண இந்த ஆப்ல ஏறிக்கிட்டே இருக்கும். சோ நான் அப்டேட் படிக்கிறது, நியூஸ் படிக்கிறதுலாம் அந்த ஆப்ல தான் அதிகமா இருக்கு. அதை விட்டா இது நோட் டேக்கிங் ஆப் வச்சிருக்கேன். நோட் டேக்கிங் அது கொஞ்சம் அதிகமா இப்ப நிறைய நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ அது டக்குன்னு ஏதாவது திடீர்னு கதை லைன்லாம் ஒன்லைன்லாம் தோணும். டக்கு நோட் பண்ணி ஹேஷ்டேக் போட்டு வச்சுக்கிட்டா திடீர்னு மறந்துடும் நமக்கு. அந்த ஐடியா வரும்போதே லாக் பண்ணிக்க அப்படிமா. அது 2-3 ஃபோன்ல வச்சிருக்கேன். அதை விட்டா ஸ்பாட்டிஃபை போட்டு பாட்டை கேட்டுட்டு, ஆப்பிள் மியூசிக்ல வந்து இது கொடுக்குறான், இந்த லாஸ்ட்லெஸ் ஆடியோ வருது. அதெல்லாம் மாசம் 100 ரூபா கட்டுறேன் அதுக்கு. அதுல பிளேலிஸ்ட் தேடவே முடியாது. ஸ்பாட்டிஃபை மாதிரி பிளேலிஸ்ட் இருக்காது. பாட்டு கேட்கறப்பதான் அதிகமா இருக்கும். அதான் அதிகம்ன்றது. பர்ன் அவுட்டை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? தூங்கிடுவேன். அது ஒண்ணுமே செய்ய முடியாது. பர்னவுட்டை வந்துட்டு அனிமி ஏதாவது ஒன்று பார்த்துருவேன். நருட்டோ பார்த்துட்டா ஜாலியாயிடும். நான் அவன்லாம் ஒஸ்டா பர்னவுட் ஆகும். நருட்டோ அனிமி டக்குன்னு உங்களை ஜாலியாகிடும். அது என்னன்னே தெரியல. அது அந்த ஃபீலா, சின்ன பசங்கல இருந்து அடல்ட் வரைக்கும் இருக்கிற அந்த கதையோட ஸ்டோரியா ரொம்ப டவுனா வந்து அனிமி வந்து டக்குன்னு உங்களை ஹைப் டக்குன்னு ஏற்றிடும். போட பாத்துக்கலாம் அப்படின்றோம். அதுதான் அதிகமா யூஸ் பண்ற மெடிசன் மாதிரிதான் அது. அனிமி வந்து யாரும் நம்ப மாட்டாங்க அதுல என்ன இருக்குமாங்க, பார்த்தவங்க அதை வந்து ஃபீல் பண்ணலாம். அது இதோட தூங்கிடுவேன். தூங்கிட்டா காலைல மறந்துடும். தூங்குறது தவிர வேற எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு இல்ல. டாம் வெயிட்ஸ்னு ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு நல்ல ஒரு கோட் ஒன்று இருக்கு. இஃப் யூ ஹேவ் அ பேட் டே, choke it on that day itself அப்படிம்பார். டோன்ட் elongate it will grow to bad weeks, bad year அப்படிம்பார். அன்னைக்கு வந்து அது அன்னைக்கே முடிச்சிருங்க. மறுநாள் சேர்த்தீங்கன்னா அது வருஷம், அது 1 year அது பேட் ஆயிடும். அது அன்னைக்கே முடிச்சு விட்டுருங்க அப்படிம்பார். நல்ல வார்த்தை. அதுதான் நான் ஃபாலோ பண்றேன். சரி, ஏதாவது ஆச்சுன்னா இன்னைக்கு நாள் சரியில்லைன்றவன், அப்ப நாளைக்கு நல்லா இருக்கும்னு அர்த்தம். இது ஏன் இப்படியே இருக்குன்னு எனக்கு யோசிச்சிடாதீங்க. அது உங்க மூளை நம்ப ஆரம்பிச்சிடும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் சொதப்பிரிச்சு போல, நாளைக்கு நடக்கும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் சொதப்பிரிச்சு போல, வாரத்துக்கு 7 நாளும் சொதப்பம் தான். ஆனா அன்னைக்கு இப்படி யோசிக்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஃபேஸ் பண்ண ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு செம்மையான கோட்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல இப்படி கேட்கறேன், ஓஷோவோட ஏதோ ஒரு லைன் சொல்லுங்க, டக்கு ஞாபகம் இருக்கிற ஓஷோவோட லைன் ஒண்ணு. ஓஷோவோட அவர் எதுதான் சொல்லல. அவரு எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படிம்பார். அந்த சொன்ன மாதிரிதான் இதுல வந்து ஹை லோ, மேல கீழே, பெருசு ஈக்குவலும் இல்லை பார். ஹியூமன் பீங்ஸ் ஈக்குவலும் இல்ல, யூனிக் அப்படிம்பார். அது புரிஞ்சாலும் உங்களுக்கு வேர்ல்டு புரிஞ்சிருமா. ஏன் யாருமே மக்களால சமங்கிறத விட எல்லாருமே வேற வேறன்னு தெரிஞ்சாலும் அதுவே ஒரு பெரிய ஹோல்சம். அது நம்ம அளவுல ஒரு அழகா ஒண்ணு இருப்போம். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே வேர்ல்டு புரிஞ்சிடும். அதுதான் ரொம்ப பிடிச்சது. உலகம் ஃபுல்லா இருக்கிற பிரச்சனையே வந்து அதை வந்து ஒன்னா பாக்குறோம். எல்லாம் பிளாக்கா இருக்க, நீ இதுல பிறந்த இதுல மட்டும் தான் பாக்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு அழகா இருப்பான். அதுதான் வேர்ல்டு. நீங்க உங்களை மாதிரி ஒருத்தர் கிடையாது உலகத்துல. அதுதான் சொல்லுவாங்க. வேற லைன் இதுல எவ்ரிஒன் இஸ் யூனிக்ங்கறத வேற மாத்திடுச்சு. அப்போ நம்ம அப்ப என்ன ஆகும், நம்மள ஏத்துப்போம். நம்மள இதுதான் நான் ஏத்துப்போம். அதை விட ஹாப்பினஸ் உலகத்துல இல்ல. அதை ஏத்துக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க உங்களை ஏத்துக்குங்க. எனக்கு இவ்வளவுதான் வருது, அதுதான் உங்க அழகே. வேற இந்த மாதிரி வேற ஒருத்தன் கிடையாது. இப்ப நான் பயங்கரமா ஸ்டாமர் பண்ணுவேன். நானே இதுவும் தான் பண்ணிருக்கேன். அந்த பாட்காஸ்ட் என்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது. அப்ப அப்படி நினைக்கும் போது எனக்கு ப்ராப்ளமா தெரியல. இவ்வளவுதான். சோ அவங்கவுங்க அழகா தான் இருக்கிறாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அது உலகம் இருக்கும். சோ உலகம் வந்து பீப்புள் வந்து ஈக்குவல் இல்ல, யூனிக் அப்படிம்பாரு. நம்மளோட கொட்டு மூடு தலைவர் அவர் டீ-ஷர்ட்ல போட்டு மூடு, நீயே ஒளி, உனக்கு நீயே ஒளி, அவ்வளவுதான். யாராவது என்ன சொன்னாருன்னா, நானே சொல்லியிருந்தாலும் நீ தீர விசாரிக்காம விஷயத்த நம்பாது அப்படிம்பார். அதுதான் அவரோட ஒரே ஒரு பதில். கௌதம புத்தர் ரீசெண்டா படிச்ச ஒரு செம்மையான கோட், லைக் உங்களுக்கு செம்மையான லைன் ஏதோ ஒன்று உங்களுக்கு தோணுச்சுன்னா? என்னோட டாம் வெயிட்ஸோட தான் திருப்பி. ஐ வில் ஃபெயில் ஆன் மை ஓன் டேர்ம்ஸ் ரதர் than சக்சஸ் இன் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் அப்படிம்பார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் ஐ வில் grow on my own அப்படிம்பார். நான் ஐ வில் ஃபெயில் ஆன் மை ஓன் டேர்ம்ஸ் ரதர் than to succeed in other people's eyes அப்படிம்பார். சோ என்னோட முடிவுலயே நான் தோத்துக்கிறேன், அதுல இருந்து வளர்ந்துக்கிறேன். மத்தவங்க சொல்லி மத்தவங்களோட வழியில போய் நான் ஜெயிக்கிறதுக்கு என் வழியில தோத்து நான் மேல வருது, நான் நானா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வார்த்தையா இருந்துச்சு. அது கொஞ்சம் கிளியரான வார்த்தை. அந்த ஒரு லைஃபோட அழகே வேற.
முடிச்சிடும். நான் ஒரு மடம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சரிங்களா? ஒரு கிளாஸ் மாஸ்டர் கிளாஸ் அவர்கிட்ட பாசிட்டிவ் திங்கிங் 50 டேஸ் போட்டு ஒரு 10,000 கிளாஸ் போட்டு 4 கார் வாங்கலாம்னு இருக்கேன். நல்லா இருக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது ஜாலியா. இன்டர்வியூல எப்படிங்க இப்ப பார்த்தாலும் பேட் வேர்ட்ஸா பேசுறீங்க. இப்ப இந்த கேள்வி எல்லாம் போயிடுச்சு. வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி இருக்கணும்னு கேட்க ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல, நம்மளே மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றது. சரி, நீங்க நான் இந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்றேன், நிறைய எடுத்தேன். சரி, நிறைய கோபுரம் மேல இருக்க குரங்கு அது திமிராதான் இருக்கும். இதெல்லாம் இன்ஃபீரியாரிட்டி ஆட்டா மாத்துனது. இது சிம்பிளா வாய் திக்கு வாய், பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது, சாதாரண கருப்பு தோல், குரூமிங்கே கிடையாது. ஒரு யூடியூபருக்கான எந்த ஒரு இது நல்ல சட்டை போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி கையில சின்ன ஸ்கிராட்ச் தெரிஞ்சு ஃபுல்லா சட்டை போட்டு உட்காந்துருக்கேன். அதுதான் டிசைனுக்கு காரணம். சோ இதெல்லாம் உடைச்சு இப்ப நான் ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். ஸோ த ஒன்லி ரீசன் இஸ், ஏன் நீங்க தான் வரணுங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அது வந்து இப்ப கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து ஐ காட் லைக் அப்படிங்கிற ஒரு 10 மூமெண்ட் எனக்கு இருந்திருக்கு. வீட்டுல சொல்லாதீங்க, அவங்க எல்லாம் சேராது பாத்துட்டு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன், இப்படிதான் பேச சாமியார். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். உங்களோட டைம் இவ்வளவு பிஸி ஸ்கெடியூல்ல வந்து உங்க டைம் கொடுத்தது. மறுபடியும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல, எனக்கு நல்லா இருந்துச்சு. என்ன அப்படி அதாவது கரெக்டான விஜயதராஜை பார்த்து கரெக்டான கேள்வி இருக்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். மேம்போக்கா ஒரு ஆளை பார்க்காம சில விஷயம் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்களான்னு தோணும். அது கேட்கும் போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். உண்மையிலே பேசுறவங்களுக்கு வந்து அதுதான் முதல்ல தேவை. பாட்காஸ்ட்ல தான் நடக்கும். சிலதை வந்து எப்படா இங்க இருந்து போலான்னு மாதிரியா இருக்கும். நீ இதேதான் நம்ம இப்படியேதான் பாப்பாங்களான்னு ஒன்று இருக்கும். இல்ல நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அங்கிட்டு இருக்கு கேட்கும் போது அதோட ஹாப்பினஸே வேற. அதனாலதான் இவ்வளவு தூரம் நல்லா பேச முடிஞ்சது. அதனால என்ன அப்படி தெரிஞ்சவங்க கூட கூப்பிடுவாங்களே பேச. அதனால நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஒரு பாட்காஸ்ட் எடுத்து அடுத்தடுத்து நீங்க இன்னும் சூப்பரா பண்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.